ஹாய்டா, அன்னைக்கு நீ பார்க்க போகுது ஜிகு கூட ஒன் ஷார்ட் ஓகேவா? ரொம்ப ஷார்ட் தான் இருக்கும். இது நேம் வந்துட்டு இன்னசென்ட் பேபி ஆஃப்டர் ஸ்டோரி கோல்டு ப்ரொஃபஸர் ஹபி. ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்ல எங்கள் வீட்டுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையனுடைய செஸ்ட்ல க்யூட்டா அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கா. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அந்த பர்சன் பார்க்குறப்ப ஒரு பர்சன் க்யூட்டா அவங்க மேலே தூங்கிட்டு இருக்கு. பார்க்க அவ்வளோ அழகா ப்ரிட்டி ஃபேஸ், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த பர்சனோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே பக்கத்தில் ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு கால் மாமூல் இருக்காங்க, புக் பண்றாங்க. இந்த பர்சன் ஹலோ சொல்லிட்டு முடியும். அந்த சைடில் உள்ளவங்க குட் மார்னிங் ஜிமின் செல்லம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பர்சன் தான் ஆண்டி நான் ஜங்குக்கு சொல்றாங்க. ஓ ஜங்குக்கு நீப்பா குட் மார்னிங் சொல்றாங்க. குட் மார்னிங் ஆண்டி எப்படி சொல்றவங்களும் சொல்றாங்க. இல்லப்பா ஜிமின் எப்பவுமே வந்துட்டு சீக்கிரம் எந்திரிக்க மாட்டான், நான் தான் வேக்கப் பண்ணி விடுவேன். அதான் எனக்கு மேரேஜ் இருக்கிற ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல சொல்றாங்க. எனக்கு ஜிகுக்கு மேரேஜ் ஆகிட்டு 1 day தானே ஆகுது ஓகேவா? அங்கே ஜிகுக்கு தான் இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஆண்டி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி சொல்றாங்க. இல்லப்பா அதை சொல்றாங்க. பாருங்க ஆண்டி எனக்கு ஜிம் நல்லாவே தெரியும் சரியா, 2 years எனக்கு நான் அவனுக்கு ப்ரொஃபஸராக இருந்திருக்கான், எனக்கு ஸ்டூடெண்டாக இருக்கான், எனக்கு அவனா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்றாங்க. இல்லப்பா பர்சனல் ஹேபிட்டே சொல்றாங்க. அது எனக்கு தெரியாது, என்னன்னு சொல்ல மாட்டேன், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அவன் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓகேவா நான் பார்த்துக்கிறேன். என்னோட ஒய்ஃபாகவும் நான் பத்திரம் பார்த்துப்பேன், என்னோட ஸ்டூடெண்ட்டாகவும் நான் பத்திரம் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படி ஜங்குக்கு சொல்றாங்க. இது கேட்குற ஜிம் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன ஜெக்கோட பேரண்ட்ஸ் ரொம்ப கோல்டுன்னு சொன்னாங்க, ஆனால் ஜெக்கி நல்லா சாஃப்டாக பேசுறாரு எப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் நம்ம நினைக்கிறாங்க. அது சொல்றாங்க. பாருங்க ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நான் தானே காலேஜ் கூட்டிட்டு போக போறேன், நான் ஒன்னா தானே போய் ஆகணும், நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்றாங்க. உனக்கு கூட கஷ்டம் தான் பாசுறான், அதெல்லாம் எனக்கு கஷ்டம் தான் ஆண்டி சொல்றாங்க. இல்லப்பா அவன் ரொம்ப இன்னசென்ட், சின்ன திட்டினா கூட ரொம்ப அழுதுருவான், ரொம்ப செல்லமும் வளர்ந்து ஒரு குழந்தை, எனக்கு ஒரே பையன் வர அவங்க தெரியல சொல்றேன். தெரியும் ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், நான் ஜிம்ல கண்டிப்பாக ஹார்ட் பண்ண மாட்டேன், என்ன நம்புங்க ஜெக்கி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்னா மம்மி சரிப்பா எனக்கு ஹாப்பியாக இருக்குது கேட்கறதுக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடறாங்க. இப்போ அவங்க பாருங்க எங்க சொல்றாங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா கேட்குறாங்க. பாருங்க ஜங்கோட அம்மா சொன்னாங்களா ஜங்கு ரொம்ப கோல்டு, யாரையும் பேச மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஈவன் ஜிமின் கூட சொன்னா எனக்கு ப்ரொஃபஸர் ரொம்ப கோல்டுமான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பாருங்க அவர் ரொம்ப சாஃப்டா பேசுறாருங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்றாங்க. பாருமா எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அப்படி சொல்றாங்க. ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா? ஆமா எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சரியா, அவங்க வந்துட்டு யார் எப்படி பேசுறாங்களோ அதுக்கு அவங்க பேசலாம்ல சொல்றாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க, கண்டிப்பா எல்லாம் பார்த்து பாருல சொல்றாங்க. பார்த்து பாரு ப்ரொஃபஸர் சரியா அவருக்கு தெரியும் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா சொல்றாங்க. எனக்கு மெச்சூரிட்டியாகவும் இருக்கு அந்த பையன் அப்படி சொல்றாங்க. பிசினஸையும் பாத்துக்கிறான், செகண்ட் அவங்க ப்ரொஃபஸர் ஜாபையும் பார்க்குறான், ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்றான். அவனுக்கு எல்லாம் புரியும். நம்ம ஜிம் வேணா வந்துட்டு இன்னசென்ட்டா இருக்கலாம், மெச்சூரிட்டியா இருக்கலாம், ஆனா நம்ம ஜெயிக்க வந்துட்டு நல்ல மெச்சூரிட்டியான பர்சன் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க சரியா சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு 8 months வெயிட் பண்ணிருக்காங்க. 8 months ஆஃப்டர் மேட்ச் பண்ணிச்சிருக்காங்க தெரியுமா, காலேஜ் முடியறதுக்கு 8 months இருக்கு, அதுக்குள்ள குழந்தை மேட்ச் பண்ணி கொடுத்துட்டீங்களே சொல்லிட்டு ஜிம்ல அம்மா ரொம்ப வருத்தப்பட சொல்றாங்க. பாருமா அவர் வந்து அவன் என் ஃப்ரெண்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா சொல்றாங்க. அது ஜெயிக்க ரொம்ப நல்ல பையன் மாஸ்டர், எனக்கு அதெல்லாம் புரியுதுங்க, ஒரு நல்ல பையனா எனக்கு அது புரியுது, ஆனா என்ன கொஞ்சம் ஜிம் நம்ம கூட வந்துருக்கலாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்பா பாக்குறாங்க. விட்டா அவங்க பையன் லைஃப்ல அவங்க கூட வச்சுப்பா சொல்றாங்க. ஆனா வச்சு பண்ணி என் பையனா சொல்றாங்க. அவனுக்கும் லைஃப்லயே சொல்றாங்க கரெக்டு தான், ஆனா என்ன மேட்ச் பண்ணி நம்ம வீட்டிலே வச்சிருந்துருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா ரொம்ப கியூட்டா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு வந்து அவங்க பையனை அவ்வளோ பிடிக்கும், என் கூடவே வச்சிருந்துருக்கலாம் சொல்றாங்க. சரி எனக்கு புரியுது ஓகேவா, நம்ம நினைக்கிறப்ப பார்க்கலாம், அங்கே தானே இருக்கான் பக்கத்துல தானே இருக்கான் சொல்றாங்க. கரெக்டு தான் இல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா சொல்றாங்க. இப்போ ஜிம்ல நம்ம கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. ஆமா என் பையனுக்கும் எல்லாமே வேண்டாம், ஏன்னா அவன் வரைக்கும் லவ் பண்ணதுல எங்க யாரையும் சரி பேச கூட மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜிம் வந்து இது குழந்தை மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அதனால அவனுக்கு இந்த லவ் லைஃப்லாம் எதுவுமே தெரியாது. அவன் ஹஸ்பண்டையும் லவ் பண்ணிட்டு அவனும் லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும், கிராண்ட் சைட்லாம் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜெக்கி ஜிம் சைட் பார்க்கலாம்டா. இப்போ ஜெக்கி ஃபோனை கட் பண்ணிட்டு ஜிம்ல ஃபோர்ல விசிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் கியூட் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. அவர் பார்க்குறப்போ அவ்வளோ ஷைனஸாக இருக்கு. அவர் போய்ட்டு அப்படியே ஃபேஸ் அப்படின்னாக்கா ஜங்க் கூட ஜஸ்ட் ஹைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. குட் மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ ஓகேவா? ஓகே தான் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. என் ஜிம் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கல என் கூட அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ரொம்ப ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை நீ ரொம்ப என்ன சொல்கிறேன் கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. ஆனால் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பாக்குறாங்க. ஜெக்கி ஜிம்ல இருக்காங்க. ஒரு ஃபேஸ் வந்து கொஞ்சம் அவர் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பார்க்க வைக்கிறாரு. அவரை பார்த்த மாதிரி ஜிம்ல பார்க்க வச்சாங்க. என்ன பண்றீங்க ஜிம் கேக்குறாங்க. இல்லை ரொம்ப என்ன சொன்னாங்க. ஆனா பேபி நான் என்ன பண்ணாலும் அப்படி அமைதியா இருக்கு. ஜெக்கி சொல்றாங்க. அதே சொல்றாங்க. சொல்லு நான் என்ன டச் பண்ணாலும் அப்படி அமைதியா இருக்கு. ஜெக்கி சொல்றாங்க. ஜிம் தான் என்னோட ஹஸ்பண்ட்ல ஜிம் சொல்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும் சொல்லு, ஏன்னா நேற்று நைட்டு எதுவுமே கேட்கல, ஏன் நீ அப்படி இருந்தே அவனை பார்த்ததும் அப்படி நான் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எல்லாமே எதுவும் பேச முடியல, இப்போ பேசலாமா ஜெக்கி கேட்குறாங்க.
பேசலாம். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து குளிக்கணும், ஒரு மாதிரி தட்டியாக இருக்க மாதிரி இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ரொம்ப தட்டியாக ஆகிட்டணும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அது ஒரு மாதிரி இருக்க, குளிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும். ஜேகே பார்க்குறேன், ஏன்னா 2 பேரும் அவ்வளோ தட்டியாக இருக்காங்க. இப்போது ஜேகே பார்க்குறேன், ரொம்ப மிஸ் ஆகிட்டணும் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஜிம்மில் நான் கிளாஸில் பார்க்குற ஜிம்மினுக்கும் இங்கே பார்க்குற ஜிம்மினுக்கும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசக்கூடாது சரியா, அது கிளாஸ் இது பெட்ரூம், அது வீடு ஓகேவா, இப்போ நாங்கள் உங்கள் ஒய்ஃப் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் நான் ப்ராமிஸ் அப்படி எதிர்பார்க்கல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன தான் பேசுறீங்க, எதுக்கு இதை டீச் பண்ணிட்டீங்க மார்னிங் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான், இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் யோசிச்சு கூட பார்க்கல, நீ ரொம்ப இன்னசென்ட்டாக எனக்கே தெரியும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்குறேன், இப்போ ஆல்மோஸ்ட் 30 year வந்துட்டேன். 2 years நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப சமத்தாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, நீ அப்படி தான் இருப்பேன். ஆனால் நேற்று சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் உங்களோட ஒய்ஃபுங்க, நீங்களோட ஹஸ்பண்ட் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன், இல்லை என்ன நினச்சேனாக்கா, நீ இந்த டைம் கேட்பேன், கொஞ்சம் டேஸ் போகட்டும் அப்படின்னு நினச்சேன் சரியா. எனக்கு வந்து ஆசை இருந்துச்சு, நான் கேட்டால் நீ எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தெரியல. நான் கிஸ் பண்ணதுமே நீ பேக் கிஸ் பண்ண, நான் என்ன பண்ணாலும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்காக நான் என்னோட டச்சஸ்க்கு ஒவ்வொருத்துக்கும் நீ அழகாக எடாக்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பர்மிஷன் கூட நான் கேட்கவே இல்லை. ஜேகே சொல்கிறாங்க, எனக்கு நான் உன்னோட ஃபேஸை பார்த்து நீ அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஷை ஆகிட்டு இருந்தேன், என் டச்சஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு, நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் கூட இருந்தேன் சரியா. ஜேகே சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டிருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. இல்லை உண்மையாகவே உனக்கு சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறீங்க மாதிரியோடு பேசுகிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, சரி ஓகே, நீ ஹாப்பி தானே சொல்கிறாங்க. நான் ஹாப்பி தான், எனக்கு மேரேஜ் பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு மேரேஜ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு எப்படி பிடிச்சிருக்கும், உனக்கு உடம்பு பிடிச்சிருக்கும், எனக்கு தெரியும் இல்லையா, 2 years உனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, ஆனால் அங்கே பாரு ஜிம், எனக்கு ப்ரொஃபஸர் மட்டும் தான் உனக்கு தெரியும், எனக்கு பர்சனல் லைஃப் தெரியும் உனக்கு தெரியுமா. கேட்குறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜென்டில்மேனாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அது உண்மை தானே, ஜென்டில்மேன் தான், யாரும் லவ் பண்ணதெல்லாம் டேட் பண்ணதில்லை. ஜேகே சொல்கிறாங்க, அப்புறம் எனக்கு அதுவே போதும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட சம் ஹேபிட்ஸ் இருக்கு சொல்கிறாங்க. என்ன ஹேபிட் ஜிம் கேட்குறாங்க. நான் ட்ரிங்க் பண்ணுவேன். சரி ஓகே, இது எல்லாரும் பண்ணுறது தானே ஜிம் சொல்கிறாங்க. நான் ஸ்மோக் கூட பண்ணுவேன். சரி ஓகே, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணுங்க, அளவாக பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அப்புறம் சம்டைம்ஸ் ரொம்ப கோவம் வரும்னு சொல்கிறாங்க. சரி, தப்பு பண்ணால் பிடிக்க விஷயத்தானே பண்ணாக்க கோவம் வரதானே செய்யும், அதுவும் நார்மல் ஹியூமன் திங்ஸ் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அப்புறம் சொல்கிறாங்க என் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கடாக இருக்கேன் ஓகேவா, எனக்கு நினைக்கிறப்பறம் வேணுன்றப்பறம் எடுத்துப்பேன் ஓகே உனக்கு. ஜேகே கேட்குறாங்க, இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நீங்களோட ஹஸ்பண்ட் நான் உங்களோட ஒய்ஃப் தானே, நீங்கள் நேற்று நைட்டு இருக்கும்போது கூட ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக தான் இருந்தீங்க. அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அப்புறம் சொல்கிறாங்க, உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது என்கிட்ட, ஆனால் நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ரொம்ப ஜேகேக்கு அது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் ஓகே, எனக்கு பற்றி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலையா, அதே மாதிரி நான் உனக்கு தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, என்ன ரைட்டு நான் கேட்டுக்கணும் நான் பாட்டுக்கு சொல்கிறாங்க. சரி விடுங்க அதை இப்போ கேளுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, சார் ஓகே உனக்கு என்ன பிடிக்கும் சொல்கிறாங்க. எனக்கு இல்லை அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே உங்கள் அப்பா அம்மா பிடிக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. இல்லை ஜிம் அதை தாண்டி சொல்கிறாங்க, எனக்கு என் கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே, அதை தாண்டி சொல்கிறாங்க. அதை தாண்டி சரி ஓகே, நான் ஓப்பனாக கேட்கவா கேளுங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, நான் அந்த அவனுக்கு ஹஸ்பண்டாக வரப்போன்னு தெரிஞ்சுப்போ ஒன்று ஃபீல் எப்படி இருந்துச்சு ஜேகே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, சரியா 1 week பிஃபோர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, எனக்கு எப்படி தெரிஞ்சோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இந்த 1 weekல ஏன்றது கேட்கவே இல்லை, நம்ம காலேஜ் போயிட்டு தான் இருந்தோம், அப்படியே எதுவுமே கேட்கவே இல்லை. ஜேகே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, அவங்க தெரிஞ்சிருக்கலாம் அதான் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏன்ட்டு எதுவுமே வந்து கேட்கல, நீங்கள் தான் ஃபேன்ஸாக வர போகிறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கா அப்படி ஏன்ட்டு எதுவுமே கேட்கல. ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறேன் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, என்ன சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி செகண்ட் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓகே தான் அந்த மேரேஜ்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொன்னாங்க. நீங்கள் என்னோட மெச்சூரிட்டி பர்சன், ஒரு ப்ரொஃபஸர், உங்களுக்கு எல்லா முடிவும் எடுக்க தெரியும் லைஃப்பில். நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு காலேஜ் படிச்சிருக்கேன், எனக்கே இந்த முடிவு எடுக்க தெரியுதுனாக்கா உங்களுக்கும் எடுக்க தெரியுங்களா. என்னோட நீங்கள் பெரிய பையன், நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், உங்களுக்கு எல்லாமே தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் பிடிக்கலனாக்கா நீங்களே சொல்லியிருப்பீங்க. நீங்கள் மேரேஜ் ஓகே சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கனால தான் நானும் வந்துட்டு எதுவும் கேட்கல, இதுக்கு காலேஜ் வரவா அதான் இப்போதைக்கு நம்ம அவங்கள்ட்ட வந்து பேசுறது ரொம்ப சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் எதுவும் கேட்கல. ஒரு பிடிக்கலாம் இப்போ சொல்லியிருக்க வேண்டியது ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதை நான் சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் பிடிச்சிருந்துச்சி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, எதனால் பிடிச்சிருந்துச்சி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, பாருட்டு ஓப்பனாக பேசலாம், எனக்கு வந்துட்டு ஓப்பனாக எதுவும் பேசணும் உங்கள்கிட்ட ஓகேவா, நான் எப்படி பேசுகிறேன், எனக்கு ப்ரொஃபஸராக பார்க்குறது ஓகேவா, ஒரு ஹஸ்பண்டாக பாருங்க சொல்லி ஜேகே கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஸ்டார்ட் பண்ணலாம், கையை வச்சு டேக்கி விட்டா பேசிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படி ஜிம்மு பார்த்துட்டு கேட்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1 week பிஃபோர் ஜிம்மு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஜிம்மிட்ட உனக்கு மேரேஜ் பண்ணியிருக்கோம், ஜிம் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தோம்மா எனக்கு இப்போ இருக்குமா மேரேஜே சொல்கிறாங்க. பார்த்தாங்க அப்பா அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்குல்ல, கரெக்டாக தான் இருக்குல்ல, நான் சொல்ல மாட்டேம்மா, ஆனால் இன்னும் 8 months போகட்டுமே, காலேஜ் முடிச்சிடவா ஜிம் கேட்டுருப்பாங்க.
இப்போ ஜிம்ல அம்மா இல்லைப்பா, அப்பா பேசிட்டாரம்மா ஆல்ரெடி, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தான், அவர் ரொம்ப நல்லவர், அந்த பையன் கூட மேரேஜ் பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. அப்படி கேட்க சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே. சரி என்ன பையன் சொல்கிறாங்க, எனக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் தெரியும், வேறு யாரும் தெரியாதுல்ல, நான் நியூ ஒரு பர்சன்ட் கூட எப்படி பேசுறது பழகுறது, நான் அவங்க கூட எப்படி இருக்க முடியும் ஜிம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு காரணம் இல்லைப்பா, எல்லாருமே அப்படிதான் சரியா, அரேஞ்ச் மேரேஜ்னா அப்படி தானே இருக்கும், தெரியாது எதுவுமே, அங்கே போயிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கோ கற்றுக்கோ சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க, அவர்கிட்ட அங்கே போய் பேசி பழகிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பயப்படாது ஓகேவா, நாங்கள் சூஸ் பண்ண நல்ல பையன் தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குமா, என் அப்பா அம்மா ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க, அதனால எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமாகவே இருக்குமா சொல்கிறாங்க. பயப்படாச்சலாம் சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க பாரு, எனக்கு தெரியும் ஓகே, நீ இன்னசென்ட் குழந்தை தெரியாது சொல்லிட்டு சரியா, நாங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுறோம் ஓகே, நீ என்ன குழந்தை ரொம்ப இன்னசென்ட், இப்போ உங்களுக்கு தெரியாது நீ படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஜிம்முக்கு மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு கஷ்டமாகவே இருக்குது, தெரியாத பர்சன் மேரேஜ் பண்ணி போயிடுவோமோ, சம்டைம் கஷ்டப்படுவோமோ சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு மனசுக்குள்ள பயம் வந்துருக்கும். மேரேஜ் லைஃப்பை பற்றி எல்லா பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு ரொம்ப ஜிம் அம்மா இந்தப்பா ஜிம் ஃபோட்டோ பார்த்து சொல்கிறாங்க. யாருமா கேட்குறாங்க, ஒரு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ஹஸ்பண்டா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாப்பா போய் பாரு சரியா சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு எப்படி என்ன சொல்ல தெரியல, சரி ஓகே ஃபோட்டோ பார்த்தா தெரியும் அவங்க எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு சரி ஜிம்முக்கு ஃபோட்டோ வாங்கிட்டு போயிருப்பாங்க. பார்க்குறதுக்கு தைரியமே இல்லை. அப்படியே பண்ணாக்க பெட்டில் போய் உட்காந்துட்டு அந்த ஃபோட்டோ வயசு க்ளோஸ் பண்ணிட்டே தான் அந்த ஃபோட்டோ எடுத்துருப்பாரு. பார்க்கலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே கொஞ்சமாக நல்லவங்களா இருக்கணும், எனக்கு உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரஸ்ட் வரணும், அப்படி ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜிம்னா வந்துட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பார்த்தா அந்த பர்சனை பார்த்து ஜிம்முக்கு எதுவும் தெரியல, அவரே அறியாமல் ஒரு ஹாப்பினஸ். அது பார்க்குறேங்க ப்ரொஃபஸர் ஜங்கு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ ஜங்குக்கா ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப இல்லை ஜிம் கூட கீழே ஓடி இருப்பாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் என்னப்பா சொல்கிறேன் அம்மா இது சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க இவரை சொல்கிறாங்க. அவரோட ஃபேன்ஸ் இவ்வளோ ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா ப்ரொஃபஸர் ஜங்கு தெரியுமா ஜிம்ல அப்போ கேட்குறாங்க. அப்பா அப்படின்னு ப்ரொஃபஸர் நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க. பரவாயில்லையே, அப்போ அவங்க தெரிஞ்சவர் தானே சொல்கிறாங்க. அப்பா ரொம்ப கோல்டு ஆனால் ரொம்ப ஜென்டில்மேன் ஜென்யூன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அப்புறம் என்னப்பா சொல்கிறாங்க, அவருக்கு மேரேஜ் ஓகேவா சொல்கிறாங்க. பாரு அவருக்கு ஓகேனால மேரேஜ் பற்றி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரியா சொல்கிறாங்க. அப்படி நிச்சயமாவா சார் நிச்சயமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே அப்போம்மா சார் ஜிம்மில் பேச ஹாப்பியாக இருந்திருக்கும், எப்போ உனக்கு ஓகேவா, அப்போ இது பண்ணி கரெக்டாக இருக்கும். ஜிம் ஓடி போயிருப்பாங்க ரிட்டன் ரூமுக்கு வந்துட்டு. இப்போ ஜிம் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஜிம் ரூம் ஓடி வந்துட்டு டோர் லாக் பண்ணி பார்க்குறாங்க. நீங்களே ஹஸ்பண்டாக வர போகிறீங்களா ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப லக்கி தான் நான், என் அக்கா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப விட போகிறீங்க, ரொம்ப அழகாக பார்த்துக்கோங்க தெரியுமா, உங்கள் மாதிரி பர்சன் ஹஸ்பண்டாக வருதுன்னு நான் தான் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படி ஜிம் பார்த்துருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீங்கள் தான் ஹஸ்பண்டாக ஜிம் பார்த்துருக்க அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க ஃபோட்டோ பார்த்துட்டு. ஏன்னா அவருக்கு ஜெக்கி ரொம்ப பிடிக்கும். ஜெக்கி மற்றவங்க பாயிண்ட் தான் நம்ம ஜெக்கி கோல்டு ஜிம் சைடில் ஒரு கோல்டை பார்த்தது இல்லை. அவர் கிளாஸ் இருக்கிற ஒரு வாய்ஸ் கோல்டாக இருக்கும் அவ்வளோதான், மற்றபடி ஒரு கோல்டு சைடில் அவர் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் எப்படி மற்றவங்க நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஜெக்கி நடந்துப்பாரு. இப்போ நம்ம ஜிம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த 1 வீக் ஜிம் ஜெக்கியை பார்க்கறப்ப அந்த ஹஸ்பண்ட் அப்படியே சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. அந்த ஹஸ்பண்டை வரப்போறவங்க 1 வீக் ஆஃப்டர் எனக்கு அவருக்கு மேரேஜ் ஆக போகுது சொல்லிட்டு அப்படி நினச்சி பார்த்துருப்பாரு. ஜெக்கி எப்பவுமே ஒரே மாதிரி கிளாஸ் எடுத்துருப்பாரு. ஜெக்கி ஜிம்மில் பார்க்குறப்போ ஜெக்கி கேஷுவலாக பார்த்துருப்பாங்க. ஜிம்மில் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு உங்கள் மேரேஜ் ஆக போகுது, எனக்கு பயமே இல்லை உங்க கூட மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது, எனக்கு நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், நீங்கள் கூட அது கூட பிரச்சனையே கிடையாது, நான் எல்லாமே வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போன ஜிம் நினச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் கரண்ட்லேயே சொல்லிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் தான் ஹஸ்பண்ட் வரப்போறீங்க தெரிஞ்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா, எப்படி சொல்கிறது ஹாப்பினஸ் சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் என்ன அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, மேரேஜ் ஆகிறப்போ பயமே இல்லை தெரியுமா, ஆனால் எனக்கு என்ன கொஞ்சம் கவலை இருந்துச்சு சொல்கிறாங்க. என்ன கவலை கேட்குறாங்க. யாராவது ஒரு பர்ஃபெக்டான ஒய்ஃபாக இருக்க முடியாதுன்னு தோணுச்சு சொல்கிறாங்க. ஏன் ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, அம்மா இருக்காங்களா கிச்சனுக்குள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க, எந்த ஒர்க்குமே தெரியாது, நல்லா படிப்பேன், அதை தாண்டி தான் சாப்பிடுவேன், அப்பா கூட வெளில போவேன், ஜாலியாக இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன், அவ்வளோதான், அதை தாண்டி எதுவுமே தெரியாதா, அப்போ தான் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, 1 வீக்லேருந்து என்னால் கற்றுக்க முடியும். சரி ஓகே அம்மா சொன்னாங்க அங்கே போய் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு, அது மட்டும்தான் அவங்கள்ட்ட எப்படி சொல்ல போகிறதுன்னு தெரியல. நேற்று நைட்டு அதான் ரொம்ப சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு குக்கிங் பண்ண வராது, மற்ற ட்ரெஸ் லாண்ட்ரி கூட போட வராது, எதுவுமே தெரியாது, ஆனால் கற்றுப்பேன், கற்றுக்கிட்டு உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். சரியா கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கவா, நீங்கள் டைம் தருவீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஜிம் எடுத்து டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் அதே பேஷண்டாக பேக் கிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் கிஸ் பண்ணுறாங்க, இப்போ கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. பாருங்க எதுவும் பண்ண வேணாம் ஓகேவா, ஜஸ்ட் ஹாப்பியாக மட்டும் போதும், நல்லா படிச்சுட்டு இப்போ எப்படி பிஃபோர் மேரேஜ் அதே மாதிரி ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க பாரு ஒரு ஒய்ஃப்னா பர்ஃபெக்டாக குக் பண்ண நல்ல ஒய்ஃபு, ட்ரெஸ் நல்லா லாண்ட்ரி போட்டு கொடுத்து எல்லாமே அவங்களுக்கு பார்த்து கேர் பண்ணாதான் ஒய்ஃப்னு சொல்ல ஒய்ஃப் நல்ல ஒய்ஃப் அப்படின்னு இல்லை சரியா, அதுவுமே லவ் அவங்க வந்து காட்டுற ஒரு ஷோ, அவங்க லவ் வந்து ஷோ பண்ணுற ஒரு விதம் தான் சரியா, மற்றபடி எதுவும் இல்லை புரியுதா அப்படி சொல்கிறாங்க.
அதே சொல்கிறாங்க பாரு, எனக்கு உனக்கு வந்து என் மேலே ட்ரூ லவ் கேர் இருந்தால் மட்டும் போதும், ஓகே எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், நான் உன்னை பார்த்துப்பேன் சரி, ஏன் ஒய்ஃப்லாம் பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் பார்த்துக்கூடாதா கேட்குறாங்க. இதே சொல்கிறாங்க பாரு ஜெமி, ஹஸ்பண்டாக இந்த ஒர்க் பண்ணும் ஒய்ஃப் வந்து பண்ணணும் எதுவுமே இல்லை, ஓகேவா, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல்னாக்கா அவங்க எதனாலும் மேனேஜ் பண்ண முடியும், ஓகேவா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க பாரு, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, ஓகேவா, எனக்கு எல்லா ஒர்க்குமே பண்ண தெரியும், நீ எதனாச்சும் ஒரி பண்ண வேணாம், நீ என்னோட சின்ன பையன், நீ தான் சொல்கிறீ என்னோட நான் வந்து உன்னோட பெரிய பையன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன், நானே பார்த்துப்போம் டேக் கேர் பண்ணிப்போம், ஓகேவா சொல்கிறாங்க. நீ ரொம்ப என்ன சொன்னு தெரியும், உண்மையை சொல்லவா சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு மேரேஜ் விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மோட ஃபேஸ் அது வாடி போயிட்டு இங்கே பாரு வெயிட் பண்ண, ஓகே, ஃபுல்லாக சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண, ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு மேரேஜ் விருப்பமே இல்லை, இந்த மேரேஜ் நான் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு பேர் ஜிம், பார்த்துட்டு பேர் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கல்ல, ஆமாம் அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு, அவர் 2 years பிஃபோர் ஓடி போயிட்டாரு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் 2 years பிஃபோர் வந்துட்டு மேரேஜ் வரைக்கும் அரேஞ்ச் ஆயிடுச்சு, லாஸ்ட் மினிட் வரைக்கும் சொல்லாமல் இருந்தார், லாஸ்ட் மினிட்ல ஓடி போயிட்டாரு, என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஆமாம் ரொம்ப பெரிய கஷ்டமாயிட்டு, அப்பா அம்மாவோட எதுக்க முடியல, அவர் ஓடி போனது ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்க 2 years பிஃபோர் நாங்கள் பூசானில் தான் சொல்கிறாங்க. பூசான்லையா? ஆமாம் நாங்கள் பூசானில் தான் இருந்தோம், அங்கே தான் அண்ணாவுக்கு வந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்பா அம்மா, அவருக்கு மேரேஜ் பிடிக்கலான்னு முன்னாடி சொல்லியிருந்துருக்கலாம், சொல்லாமல் விட்டுட்டாரு, நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறப்போ கிராண்ட் வெட்டிங் தான் அரேஞ்ச் ஆயிடுச்சு, லாஸ்ட் மந்த்தில் மேரேஜ் டே அன்றைக்கி அவர் வந்துட்டு ஓடி போயிட்டாரு. அப்பா அம்மாவுக்கு அந்த இன்சிடென்ட் வந்து தாங்கிக்க முடியல, ரொம்ப பெரிய அவமானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பூசான் ட்ரெஸ் அப்படி மாட்ட பிஸ்னஸ் எல்லாமே மாறிட்டு அவர் எங்கே போனார் என்ன பண்ண யாருமே தெரியல. அப்பா அம்மா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாருமே ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. அப்பா அதை விட்டு எப்படி வெளில போகிறாருனே தெரியல, எப்படி வெளில வர போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவன் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ, அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ, எல்லாம் மேனேஜ் பண்ண முடியல, எதையுமே சொல்கிறாங்க. இல்லைன்னு ஆமாம் நான் நார்மலாக கொஞ்சம் கோல்டாக இருப்பேன், அண்ணா அப்படி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்படின்னு பண்ணிட்டு போனேன். என்கிட்ட சொல்லிருக்கலாம் மீன், அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் தம்பி மாதிரி ரொம்ப ஃப்ரெண்டாக தான் இருப்பேன், அவருக்கு நான் ஜாலியாக தான் பேசுவேன், ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், ஆனால் ஏன் அப்படி பண்ணிட்டு போனான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எனக்கு அவ்வளோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 years ஆஃப்டர் எப்போ தான் அவரை மீட் பண்ண சொல்கிறாங்க. சரி இப்போ தான் 2 years ஆஃப்டர் தான் மீட் பண்ணேன். ஒன் டே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தார், ரொம்ப வீக்காக வர இருந்தார். நான் அன்எக்ஸ்பெக்டாக மீட் பண்ணேன், எனக்கு பேசவே தோணல, சரி எனக்கு அப்பா ரொம்ப ஹர்ட் பட்டு போயிட்டாரு சொல்லிட்டு நான் போகலான்னு பார்த்தேன். அப்போ தான் ஹேண்டை பிடிச்சாரு. அப்போதான் என்கிட்ட சொல்ல நடந்தெல்லாம் சொல்கிறேன், என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ரொம்ப கேட்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக லவ் பண்ண பர்சன் வந்துட்டு ஒரு லேபில் ஒர்க் பண்ணிட்டாங்களா, லேப்ல ஆமாம் வந்து ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணுறாரு, ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணுறாரு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவர் கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிருக்கு, அவருக்கு 6 months அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, கான்டாக்ட் பண்ண போயிடுச்சு, ஒரு ரிசர்ச்சில் மாட்டிக்கிட்டு இருந்ததுனால அவ்வளோ பேச முடியாமல் போயிருக்கு, அவரையும் எங்கிட்ட சொல்லவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன்னா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான பர்சன், அவரை லவ் பற்றி சொல்கிறதுக்கு ஒரு பயம், நான் கூட போல்டாக பேசுகிறேன் அப்பா கிட்ட, ஜின்னு பேச மாட்டார், ரொம்ப சாஃப்டாக இருப்பார், அப்பா அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்தார் அவர், ஏன்னா லவ் மட்டும் சொல்கிறதுக்கு தைரியமே இல்லை. அப்புறம் அவர் லவ் பண்ணுற பர்சனும் அங்கே இருந்தனால அவரை கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த மேரேஜ் டே வரைக்கும், அந்த மேரேஜ் டே அன்றைக்கி தான் அவரு ரிசர்ச் சென்டர் வெளில வந்திருக்காரு, அப்போவே போய் பார்த்துருக்காரு, அவருக்கு மேரேஜ் எப்படி ஸ்டாப் பண்ணு தெரியல, அதனால அவர் அப்படியே கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எங்களை கான்டாக்ட் பண்ணவும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்தார், நான் பார்க்குறப்போ அப்போ வீக்காக வர இருந்தார், எனக்கு எப்படி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து உங்களை கஷ்டப்படுறதுன்னு எதுவும் இல்லை, அப்பா அம்மா இன்சல்ட் பண்ண நினைக்கல, ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு, எனக்கு அப்புறமா போல்டாக இருப்பார், லவ் பண்ணு சொன்னால் கூட அக்செப்ட் பண்ண முடியாது, எனக்கா அவருக்கு வந்துட்டு அப்பா அம்மா கிடையாது சொல்கிறாங்க. யாருக்கே சொல்கிறாங்க, என்ன பற்றி டாக்டர் சார் நம்பிச்சு ஒரு பேர், அவருக்கு அப்பா அம்மா கிடையாது, அதனால வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் பயம், அவருக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்க அங்கிள் ஆண்டி தான் அவர் வளர்த்துருக்காங்க, சேம் டைம் அதெல்லாம் அவங்களும் ரொம்ப 4th class வந்தால் ரொம்ப ரிச்செலாம் கிடையாது, நல்லா அப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க பண்ணிக்க மாட்டாங்களோ, ஒரு நம்பிச்சு இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் அண்ணாவுக்கு வந்து பயம், அந்த ரீசனால் தான் அவர் சொல்லாமல் போயிட்டாராம்மா. அதனால அவருக்கு அப்பா அம்மாட்ட பேசணும், அனுப்பி வைக்கணும் ரொம்ப ஆசை, அவர் விஷயம் அது மட்டும்தான். எனக்கு என் அண்ணாவை அது பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பக்கம் வந்துச்சு, அவர் பார்த்ததுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசினதுக்கப்புறம் என்னால் தாங்கிக்க முடியல என்னால், ஏன்னா என்னோட அண்ணான்னு தாண்டி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அம்மா மாதிரி இருந்தார், அவர் வந்து எனக்கு ஹேட் பண்ண முடியல. அப்புறம் என் அப்பா அம்மாட்ட பேசினேன், என் அப்பா அம்மா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு வச்சாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க சொல்கிறாங்க. மேரேஜ் ஆமாம் உன்னை அண்ணானால எனக்கு வந்துட்டு பெரிய அவமானம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதையும் சரி பண்ணணும், எனக்கு என்னோட ஃப்ரெண்டோட பையனை மேரேஜ் பண்ணிப்பேன், கிராண்ட் மேரேஜ், அந்த மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னோட அண்ணாவை அக்செப்ட் பண்ணிப்பேன், வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா சொன்னாங்க சொல்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் பார்த்தாலும் ஏற்கனவே பையன் ஓடி போயிட்டேன்னா இந்த பையன் யாருக்கு ஓடி போவான்னு கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டம் பிடிச்சி என்னை பார்த்து என் அப்பா பார்த்துட்டு கேட்குறப்போ என் அப்பா சொன்னார், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான், அவனை ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கான், அவனோட பையன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பான், பார்க்கறதுக்கு சின்ன பையனாக இருக்கான், அவனை வந்து அவன் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், நீ வந்து மேரேஜ் பண்ணி அந்த வெட்டிங் வந்து கிராண்டாக நடக்கணும், அப்படி வெட்டிங் கிராண்டாக நினச்சிட்டாக்கா அந்த வெட்டிங் ஒரு அண்ணா வரட்டும், அப்போ தான் பார்ப்பாங்க இல்லையா, அப்புறம் நான் சொல்லிக்கிறேன் சுச்சுவேஷன், நான் சொல்லிக்கிறேன் சமாளிச்சுப்பேன் சொல்லிட்டு அப்பா சொன்னார். நான் ஒரு அண்ணனால ஏற்பட்ட அவமானம் வந்து உன்னால் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நானும் என் ஸ்டார்டிங் விருப்பம் நான் கூட சரி ஓகே நான் அண்ணா வீட்டுக்குள்ள அகைன் வரணும், ஏன்னா என் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணாங்க என் அண்ணாவை, ஏன்னா அவங்க அப்படி என்ன அப்படி பண்ணிட்டு போனாலும் என் அம்மாவுக்கு வந்து என் அண்ணாவுக்கு நல்லா தெரியும், அவர் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஜென்டிலாக இருப்பார், ஆனால் என்ன அந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு, சரி அதனால் மறுபடியும் என் அண்ணா வீட்டுக்கு ஒரு நகர மேரேஜ் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்ன கேட்கணும், முடிவு
பண்ணேன். அப்போ அந்த கன்வர்சேஷன் தான் மேரேஜ் ஓகே சொன்னேன் சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிக்காது அதுவும் கேட்குறாங்க. வெயிட் பண்ண ஓகேவா. அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் ஓகே சொல்லிட்டு 2 days ஆஃப்டர் அம்மா ஃபோட்டோ கொண்டு கொடுத்தாங்க. சரியா ஜவுக்கு மேரேஜ் பண்ணி ஒரு பையன் இவன் தான் சரியா. அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் எனக்கு பிடிச்சிருக்கு. பையன் இவனும் நல்லா ஜின்னு கூட பிடிச்சிருக்கு. ஈவன் நான் பார்க்கறது முடியும் என் அண்ணன் ஜின்னும். அப்புறம் வந்துட்டு என் அம்மா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தாங்க ஓகேவா. அப்போ தான் என்கிட்ட காமிச்சாங்க அந்த ஃபோட்டோ பார்த்து வந்து தெரிஞ்சது நீன்னு சொல்லிட்டு என்னோட ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. நான் உங்களோட ஜிம்னா சொல்கிறேன். ஆமாம் என்னோட ஜிமின் தான். அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிறது என்னோட ஜிமின் தெரியறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸோட வேர்ட்ஸ் இல்லை. ஏன்னா எனக்கு 2 years தெரிஞ்ச ஒரு பையன். சரி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சமத்தாக இருக்க ஒரு பர்சன் ஆச்சு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட் வேறு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டைம். எனக்கு பார்க்குறப்போ அந்த மேரேஜ் பண்ணிக்கணுன்ற அந்த விருப்பம் எனக்கு வந்துச்சு. சரியானது அம்மாட்ட சொன்னேன் ஓகே எனக்கு மேரேஜ்க்கு எனக்கு ஓகே அந்த பையனுக்கு ஓகேவா நான் கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க அந்த பையன் அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு தான் கேட்பானா. சரியா ரொம்ப இன்னசென்ட் பியூரும் கூட. அவனுக்கு கண்டிப்பாக வந்துட்டு மேரேஜில் ஓகே தான். ஆனால் என்ன அவனுக்கு வந்து பெருசாக தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீ தான் பார்த்துக்கணும். அவன் படிச்சுட்டு இருக்கான்னு ஒரு ப்ரொஃபஸர் உனக்கே தெரியும். இருந்தாலும் சரியா ஓகே ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அழகாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா சொன்னாங்க. ஓகே எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். அரேஞ்ச் மேரேஜ் உனக்கு பிடிக்காம மேரேஜ் பண்ணி தெரியும். உன் அப்பா சொல்கிறாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் அவனுக்கு ஜிம்முக்கும் பிடிக்க வரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அம்மாவுக்கு தெரியல. சரியா ஃபோட்டோ பார்த்து அந்த செகண்ட் நீ என் ஜிம்மின்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போவே எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது மேரேஜில் ரொம்ப ஹாப்பி தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் மேரேஜ் பண்ணுறா அந்த 1 weekமே நான் பார்த்துட்டு நின்று கேட்பேன். ஏதாவது சொல்லுவேன் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் எதுவுமே சொல்லவே இல்லை. சரி ஓகே சொல்லிட்டு என் அப்பா சொன்னாங்க நீ வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டு தான் கேட்பேன்னு சொல்லிட்டு. அதுவும் ப்ரௌடாக சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா உன்னை பற்றி. மேரேஜ் வந்து மேரேஜ் ஆகிட்டு அந்த டே எனக்கு முன்னாடி ஹேண்ட் ரிங்க போகிறப்போ உன்னோட ஃபேஸை நான் பார்த்தேன். நீ ரொம்ப ஹாப்பியாக ஸ்மெல் பண்ணேன். எனக்கு அப்பவே புரிஞ்சிச்சு ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தெரிஞ்சுக்கிட்டனால தான் நைட்டு நான் பாட்டுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு இவ்வளோ பேசணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் சார் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹார்ட்டாக அவ்வளோ க்யூட்டாக இருந்தீங்களா. என்னால் அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது ஜெக்கி சொல்கிறாங்க ஜிமின் ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேச முடியல ஓகேவா. அப்படியே டக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜெக்கி சொல்கிறாங்க சரி இப்போ பிடிக்கும்ல சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் ஓகே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெக்கி சொல்கிறாங்க சார் சொல்லு உனக்கு என்ன பிடிச்சது சொல்கிறாங்க. அது ஏன்னா நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒன் டே ஒரு அக்காவை சர்வ் பண்ணீங்களா நம்ம காலேஜில் சொல்கிறாங்க. அதை செகண்ட் இயர் அக்கா சர்வ் பண்ணிங்களா. செகண்ட் இயர் அந்த சீனியர் அக்கா வந்துட்டு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சர்வ் பண்ணிட்டு சொன்னீங்க அந்த அக்கா கிட்ட எங்கள் பார் லைஃப்ல இருந்து இன்ஸ்டன்டாக நடக்கும். ஆனால் அதுக்காக பார்த்து பயந்து ஓடிட்டு கூடாது சரியா அதில் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணீங்களா. அப்போ எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு நான் அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஸ்டூடெண்ட்டே இவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்கனாக்கா உங்கள் ஃபியூச்சர் லைஃப் ரொம்ப லக்கின்னு நான் நினச்சேன். என் ஃப்ரெண்டு எவ்வளோ சொல்லிட்டு சொன்னா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் எனக்கு ஹஸ்பண்டாக வரீங்க தெரியுமா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே என் அப்பா நான் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். என் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் இப்போது சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறேன் நான் உங்ககிட்ட தான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். நம்மளுக்கு மேரேஜ் ஆகிருக்கு 1 day தான் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப சேஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க உனக்கு அந்த கம்ஃபர்ட் நான் கொடுத்துருக்கேன்னா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நல்லா யோசிச்சுக்கோ நல்லா என்ன ஹேண்டில் பண்ண முடியல சொல்கிறாங்க. ஏன் பண்ண முடியாது ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க பாரு ப்ரொஃபஸராக வேறு நான் ஹஸ்பண்டாக வேறு மாதிரி இருக்காங்க ஓகேவா செக்கிக்கிறாங்க. ஐயா எனக்கு ஓகே தான் சரி ஜிம் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நேற்று நைட்டே ரொம்ப கஷ்டப்பட்டா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அது சொல்கிறாங்க அது ஃபர்ஸ்ட் டைமா அது கொஞ்சம் பெயின் ஆச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க இப்போ அப்படிலாம் இல்லை வாங்க ஃபஸ்ட்டு குளிக்கலாம் ரொம்ப 30 இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க பாரு நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் பேசணும் சொல்கிறாங்க. சரி பேசுங்க சொல்கிறாங்க. கிளாஸில் யாரும் டச் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. டச் பண்ணக்கூடாது என்ன சொல்கிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டச் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே சொல்கிறாங்க. சொல்லுவோம் உங்களோட ஹேர் டச் பண்ணுவாங்க ஹேண்ட் டச் பண்ணுவாங்க சம்டைம் யோஞ்செல்லாம் ஜெக்ஸ்லாம் பிடிச்சி பண்ணேன் சொல்கிறாங்க. அது சும்மா பிஞ்ச் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன் ஓகே யார் டச் பண்ணக்கூடாது ஓகேவா என்னோட ஒய்ஃப் யார் டச் பண்ண பிடிக்காது ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க பாரு ஜிம்மி என் ஸ்டூடெண்ட்டாக இருந்த வரைக்கும் எனக்கு ஓகே எனக்கு தப்பாக தெரியல. ஆனால் என் ஒய்ஃபை மற்றவங்க டச் பண்ணால் எனக்கு அது பிடிக்காது ஓகே ரொம்ப பாசிட்டிவ் ஆகும் புரியுதா ஜெக்கி சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என் கூட தான் வரணும் என் கூட தான் நான் கூட்டிகிட்டு வருவோம் சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க காலேஜ் கேட்டுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறேன் ஓகேவா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும் அடிக்கடி நினைக்காது ஓகேவா எனக்கு என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போகலாம் ஓகேவா எப்போயாவது 1 day போகலாம் போயிட்டு பார்க்கலாம் பேசலாம் சாப்பிட்டு உடனே கிளம்பிடணும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் 24/7 நீ கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஆமாம் ஓகேவா ஏன்னா நான் இப்போ வீட்டுக்கு வர மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ நான் காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆஃபீஸ் தான் போவோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ஆமாம் அப்போட கம்பெனி ஜோன் குரூப் இருக்குது ஓகேவா அந்த கம்பெனி நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் ஓகேவா ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கொண்டு தான் வரேன் ஓகேவா எப்போ நீ கூட தான் இருக்கணும். நீ உனக்கு எது கஷ்டம்னு சொல்கிறாங்க. எனக்கு கஷ்டம்லாம் எதுவும் இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கா கேட்குறாங்க. சொல்லி என்ன சொன்னாலும் அப்படி கூப்பிட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஏன் கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் இல்லை ஹஸ்பண்ட் இல்லை நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் நான் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ட்ரெஸ் பண்ணுவேன் இப்போ உங்களை ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இனிமேல் நீங்கள் தான் சொல்கிறாங்க. நான் தான் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தான்
ஸோ நீங்கள் எனக்கு கேர் பண்ணி பார்த்துப்பீங்க, டேக் கேர் பண்ணி தெரியும். சம்டைம் நானும் சொல்கிறாங்க, நீயும் சொல்கிறேன், நானும் உங்களால் பார்த்துப்பேன், எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஹாப்பியாக வச்சுப்போம், உங்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாமே பண்ணுவோம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். ஜெக்கி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ஜிம்னு சொல்லிட்டு கேட்டால் ஷை ஆகிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ லைஃப்பில் வந்து நினச்சோம், நான் உன்னை மேரேஜ் கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஜெக்கி சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு தான் ஹாப்பியாக இருக்குது, ஜிம் ஹாப்பியாக இருக்கா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த ஹாப்பி மூமெண்ட்டில் எனக்கு ஏதாவது ரிவார்ட் கூட சொல்கிறாங்க. ரிவார்டு ஜிம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க நம்ம எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கோம், ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ரொம்ப டர்ட்டியாக இருக்கணும். ஆமாங்க பாருங்க ரொம்ப ரொம்ப டர்ட்டியாக இருக்கும், போய்ட்டு குளிச்சா நல்லா இருக்கும்ல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே, குளிச்சதுக்கப்புறம் ரிவார்டு தருவியா கேட்குறாங்க. தருவனே ஜிம் சொல்கிறாங்க. என்ன ரிவார்டு தருவா கேட்குறாங்க. என்ன கேட்குறீங்களா தருவேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, க்யூட்டாக பார்த்துருக்காங்க. நீ தரலாம் கூட பரவாயில்ல அப்படி நீ சொல்கிறதே போதும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் கூட ஷை ஆகிட்டு இருக்காங்க. நீ எப்பவும் இப்படி தானே இருப்ப அப்படி கேட்குறாங்க. ஆமாம் எப்பவும் இப்படி தான் இருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. என் கூட இப்போ இப்படி பேசுவீங்களா, கோவப்பட்டால் கூட கோவப்படாங்க, கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆயிடும் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜெக்கி போய் ஜிம் போய் பெக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உண்மையோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஜெக்கி சொல்கிறாங்க, ஜிம் சரி நான் கூட நீங்கள் ஸ்மைல் பண்ணல இப்போ தான் பார்க்குறேன், இந்த 2 இயர்ஸாக நீங்கள் ஸ்மைல் பண்ண பார்த்ததே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட ஸ்மைல் பண்ண ஓகேவா. ஜெக்கி சொல்கிறாங்க, ஜிம் நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க, அது இந்த டெம்பிள் ஜிம் தான் ஜெக்கோட சிக்ஸை கை வைக்கிறாங்க. ஜெக்கிக்கு அந்த ஜிம் டச்சஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க, அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் அவர் சிக்ஸை காமிக்கிறாரு, ஒரு கிஸ் கூட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, ஒரு கிஸ் கூட. ஜெக்கி கேட்குறாங்க, ஜிம் பிடிச்சி ஜெக்கோட சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே சொல்லிட்டு காமிக்கிறாங்க, ஜிம்முக்கு கிஸ் பண்ணுறாங்க. இங்கே சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுறாரு. ஜெக்கி கேட்குறா, ஜிம் அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி அப்படி ஜிம் எடுத்தது மாதிரி படுக்க வச்சுக்கிறாங்க. குளிக்க வேணாமா, ரொம்ப டேட்டியாக இருக்கும்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன், இருக்கட்டும் அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. காலேஜ் போக வேணாம் சொல்கிறாங்க. போக வேணாம் அச்சிச்சோ சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது இன்னைக்கு கென்ஸா இருக்கார்ல சொல்கிறாங்க. அவர் டெஸ்ட் இருக்குது, எனக்கு என்னமோ அவர் சப்ஜெக்ட் மட்டும் அவ்வளோ வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்பேன் தெரியுமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, வராது அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, எனக்கு ஜெக்கி வந்து ஜிம்மோட கிளாஸ் சார் அவர் பார்த்துட்டு போகிற மற்ற இதெல்லாம் ஜிம் வந்து ஹை ஸ்கோர் பண்ணுவார், அந்த சப்ஜெக்ட் மட்டும் அவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பார். ஜெக்கி பார்க்குறாங்க, ஏன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அது என்னமோ அவர்களுக்கு எனக்கு அவ்வளோ புரியவே மாட்டேங்குது, அது எனக்கு கிளியராக வரல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, நான் சொல்லி தரவா உங்களுக்கு வருமா சொல்கிறேன் வரும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, இன்றைக்கி வேணாம் ஓகே நாளைக்கு சொல்லித்தரேன், நீ போய் குடிக்கலாமா சொல்கிறாங்க. குடிக்கலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, சரி இறங்க சொல்கிறாங்க. போய் இறங்குறாங்க. இப்போ ஜிம்மில் காலை கீழே வைக்கவே இல்லை, டக்குனு காலு ஷவர் ஆகிட்டு இருக்கா. ஜெக்கி பார்க்குறாங்க, என்னாச்சு கேட்குறாங்க. அது காலு ஷவர் ஆகிட்டு இருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி அழகாக லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ஜெக்கி அழகாக லிஃப்ட் பண்ணி போய்ட்டு குளிக்க வைக்கிறாங்க. ரொம்ப குளிக்கிறாங்க. சரி ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீ காலேஜ் போகணும் சரியா சொல்கிறாங்க. அச்சோ இல்லை, அது அவர் டெஸ்ட்டில் வந்து லீவ் போட்டேன்னு சொன்னாக்கா, அவர் நினச்சிப்பாரு போது டெஸ்ட்டுக்கு பயந்து லீவ் போட்டதை நினச்சிப்பாரு சரியா, அவர் ரொம்ப திட்டுப்பார். இன்றைக்கி நம்ம போய் தான் ஆகணும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அவருக்கு புரிஞ்சுக்கிறாங்க அந்த ப்ரொஃபஸர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, கொஞ்சம் குரடாக இருப்பவருக்கு தெரியும் பொழுதுமா தாண்டி அவருக்கு எப்படின்னாக்கா அவர் சப்ஜெக்ட் நல்லா படிக்கிறவங்க மட்டும் தான் கொஞ்சம் பாசம் பேசுவார், கொஞ்சம் சரியாக படிக்கிறனாக்கா இன்சல்ட் பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு பாசம் தான் அவர். இப்போ ஜெக்கியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் மாதம் 2 பேரும் வந்து குளிச்சுட்டு ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்து ஜிம்முக்கு மில்க் போட்டுக்கிறாங்க, இது குடிச்சிக்கோ சொல்லி ஜிம் மில்க் குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜெக்கி பார்த்தா ஜிம் அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு பார்க்குறதுக்கு. ஜெக்கி ஜிம்லேயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் சென்னை பார்த்துட்டு இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஜெக்கி சொல்கிறாங்க, அதே சொல்கிறேன் ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஜெக்கி ஜிம்மு பார்த்துருக்காங்க, அந்த ஹேர் ரொம்ப அழகாக இருக்குது, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுருப்பாரு, அதுக்கப்புறம் அந்த ஹேர் கலர் ஒரு கோல்டன் கலர் ஹேர், ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம்மில் ஷை ஆகிட்டு இருக்கு, அப்படியே க்யூட்டாக ஷை ஆகிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அங்கே மட்டும்தான் ஷை ஆகணும் சரியா, கிளாஸ் ரூமில் ஷை ஆகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க, ஆமாம் கிளாஸ் ரூமில் ஷை ஆகக்கூடாது, ஷை ஆகிற மற்றவங்க பார்க்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி ஷை ஆக மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன், என்ன சொல்லி டக்குன்னு கேட்டுக்கிறாரு, அவருக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. ஜெக்கி பார்க்குறேன், நீ திருப்பி சண்டை கூட போட மாட்டியா சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இல்லை அவள் இது சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்ல கரெக்டாக இருக்கு, நல்லதான் சொல்லுவீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு அது இன்னும் பிடிச்சிருக்கு, எப்படி என்ன சொல்லிட்டா குழந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு ஜெக்கிக்கு அது இன்னும் பிடிச்சிருக்கு. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களுக்குலாம் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க, போகலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ இப்போ உங்கள் கிளாஸில் முடியலனாக்கா என்ன சொல்ல ஓகேவா, நான் கூட்டிகிட்டு வர வீட்டுக்கு சரியா சொல்கிறாங்க. இல்லை அதை முடியும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது, உனக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் தான் எனக்கு பெயினாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன், சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம்மை கூட்டிகிட்டு காலேஜ் தான் போகிறாங்க. கேட்டுட்டு தான் அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் கூட வரும்போது ஜிம் பார்க்குறாங்க, இங்கே இறங்கிக்கவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன், நடந்துருவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கிவோம் கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து ஜிம்மில் இறங்குறாங்க. டிக்கெட் கருவில் போகுது. ஜிம்மி இப்போ ஓடி வந்து 4 பசங்க ஜிம்மில் ஹக் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி பார்த்துருக்கு வந்துட்டீங்களா ஆசை நான் மட்டும் அப்புறம் எப்படி போச்சு கேட்குறாங்க. என்னது கேட்குறாங்க. அதான் நியூ ஹோமு அப்புறம் ப்ரொஃபஸர் ஜெக்கி கூட இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லவர் நல்லா பார்த்துட்டு சொல்கிறாங்க. அது தெரியல அவர் கூட தான் ரொம்ப நல்லவர் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க. என்ன அப்புறம் சொல்லிட்டு ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எவன் சொல்கிறாங்க. எவன் பார்க்க என்ன சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு ஓகேவா ப்ரொஃபஸர் ஜெக்கி ரொம்ப ஜென்டில்மேன் ஓகேவா, அப்புறம் எதுவும் நடந்திருக்காரு எதுவும் எதிர்பார்க்க சரியா சொல்கிறாங்க. நான் எதுவும் எதிர்பார்க்கடா நான் நினைச்சா சொல்கிறாங்க. அப்புறம் எதிர்க்காது ஓகேவா போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஆனால் ஜிம் நடக்கும்போது ரொம்ப கஷ்டம்
கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க. என்ன பார்க்குறேன் ஜிம் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சொல்கிறாங்க. சார் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ ஜிம் போகிறாங்க. எனக்கு ஜிம் எதுவும் ஷர்ட் போட்டு போகிறாங்க. உள்ளே வந்து ஒரு டிஷர்ட் டாட்டில் வச்ச டிஷர்ட் போட்டிருக்காரு. அதை போட்டு மேலே ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டே போட்டிருக்காரு. என்ன இப்போ வரைக்கும் அந்த ஹிக்கிஸ் வந்து தேவைப்படுறதுக்காக அப்படி போட்டிருக்காரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் கிளாஸுக்கு போகிறாங்க. இப்போ எல்லாம் ட்ரெஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. 11 o'clock ஜிம்முக்கு டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஜிம்முக்கு ஒரு லெக் பெயின் வேறு. இப்போ அவருக்கு லைட் வந்து ஃபீவர் வந்து வர மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஒரு மாதிரி பாடி அச்சோ எனக்கு ஏன் பாடி இவ்வளோ பெயினாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் ஃபீவர் வேறு இருக்குது ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி என்ன பண்ணுவேன் சார் ஓகே டெஸ்ட் எழுதுகிறோம் ஜிம் எழுதிட்டு இருக்காங்க. அவருக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணல. தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக அந்த சார் வந்து பேப்பர் கலெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த சார் போனது நெக்ஸ்ட் ஹவரும் ஜேகே அவர் தான். ஜேகே உள்ள வராங்க. இப்போ யோசிச்சு பார்க்கணும் ஜிமின் உனக்கு என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அது தெரியலடா சொல்கிறாங்க. தெரியலையா அப்படி டச் பண்ணி பார்க்குறாங்க. ஃபீவரா உனக்கு அப்படி சொல்கிற யோசிச்சு கேட்குறாங்க. என்ன பார்க்குறேன் ஜிம் உனக்கு ஃபீவராக கேட்குறாங்க. அதுடா சொல்கிறாங்க. மார்னிங் நல்லா அதை பார்க்கறதுக்கு இப்போ என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேங்க. ஃபீவர் மார்னிங் கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில் கேட்குறாங்க. அது தெரியலடா ஆனால் எனக்கு இப்போமே ஃபீவராக இருக்குது சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பாடி பெயின் ஒரு பக்கம் ஃபீவர் வேறு. இப்போ நம்ம ஜெகி கிளாஸில் லன்ச் ஆகிட்டாரு. குட் மார்னிங் மிஸ்டர் ஜோன்ஸ் எல்லாம் எழுந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாமே எழுந்திருக்கிறாங்க. இப்போ ஜெகி பார்த்து குட் மார்னிங் டவுன் சொல்கிறாங்க உட்காருறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. ஜிமின் அது ஓகே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஏன்னா யோசிச்சு ஜிம்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மோட பேசுவார் சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. சார் அவங்களுக்கு ஃபீவராக இருக்குது சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஃபீவரா ஜிம் உனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஓகே நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. லீவா சொல்கிறாங்க. பர்மிஷன் லெட்டர் எழுதி கொடு ஓகேவா இல்லையா நான் சைன் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. நான் எழுதுறேன் சார் அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு எழுதுறாங்க. லெட்டர் எழுதுறாங்க. இந்த சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எடுத்து போகிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியில் சைன் பண்ணி தராங்க. நீங்கள் வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. எப்படி போகிறது ஜிம் பார்த்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. அது சார் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போங்க ஓகேவா பார்க்கிங் நட்டு போ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிறாங்க. இப்போ வெளில போகிறார் அவர். இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட் இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்க முடியாது சொல்கிறாங்க. சார் என்னாச்சு கேட்குறாங்க. நாளைக்கு நடக்கிறேன் ஓகேவா நீங்கள் எடுக்க முடியாது எனக்கு இம்பார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெக்கி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன அவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பிரின்சிபலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. லீவ் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பட்ட பார்க்கிங் நட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஜெக்கி வந்து கார் ஓப்பன் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ ஜெக்கி வந்து அந்த உட்காராங்க. போலமா சொல்கிறாங்க. ஜங்கு கதை சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாம் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ டேரக்டாக ஜெக்கி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு ஹேண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வாசல் தூக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. இருக்கட்டும் ஜெக்கி அழகாக தூக்கு பண்ணிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு எப்படி போய் வந்துச்சுன்னு தெரியல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாடி பெயின் எனக்கு ஃபீவர் இருந்துச்சு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி தான் இருக்கும் ஓகேவா டாக்டர் கால் பண்ணி வந்துருவாங்க சரியா சொல்கிறாங்க. டாக்டர் எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு தான் இன்ஜெக்ஷன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. பாடி பெயின் க்யூர் ஆகுங்களா சொல்கிறாங்க. ஃபீவர் போகுங்களா சொல்கிறாங்க. மெடிசன் போட்டாலும் சொல்கிறாங்க. மெடிசன் மட்டும் போதாது ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. டாக்டரும் வராங்க. வந்துட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்துரு மெடிசனும் கொடுக்குறாங்க. ஜெக்கி போகிற அதுக்கு ஒரு கஞ்சி மேக் பண்ணிப்பாரு. மாக்காட்ட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. கசக்க சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கும் ஓகேவா சொல்லிட்டு இப்போ ஜெக்கி அவைட் பண்ணி விடுறாங்க. ஜிம்மில் மேலே அந்த கஞ்சி குடிச்சிடறாங்க. இப்போ ஜெக்கி மெடிசன் போகிறாங்க. போட சொல்கிறாங்க. ஜிம் போட்டுக்கிறாங்க. ஜெக்கி பக்கம் ஷர்ட்டில் ஃபஸ்ட் ரூம் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மில் அந்த ஷர்ட்டை அந்த டிஷர்ட் ரூம் பண்ணிடுறாங்க. இப்போ ஜெக்கி அழகாக ஒரு வீட்டில் அதை வச்சு பாடியில் வெயிட் பண்ணி விட்டு படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டு காலேஜ் லீவ் போட்டிங்க சொல்ல மாட்டாங்க சொல்கிறாங்க. யார் என்ன சொல்லுவாங்க கேட்குறாங்க. இல்லாட்டி சொல்கிறேன் நான் வந்து கம்பெனி லீவ் போட்டிங்களா யாராவது காசு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் பண்ண மாட்டாங்க ஓகே அப்படி பண்ணு கவலை இல்லை ஜெக்கி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு உங்களோட சேஃப்டிக்காக தான் நான் இப்போதைக்கு மேரேஜ் ஆகிட்டு அனௌன்ஸ் பண்ணல ஓகே வேணா 8 months தானே அதுக்கு ஆஃப்டர் 8 months அப்புறம் நம்ம வந்துட்டு நீ என்னோட ஒய்ஃபை மட்டுமே இருக்க போகிறேன் ஓகே அதனால் இப்போ சொல்லலான்னு தோணும் சொல்கிறாங்க. ஜிம்மி சரி நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சமத்து ஜெக்கி சொல்லிட்டு ஜிம்மு இப்போ பெக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தூக்கமாக வர சொல்கிறாங்க. மெடிசன் போட்டுக்கிற தூக்கம் வரும் தூங்க சொல்கிறாங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அழகாக தம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி ஒரு கால் வருது. ஜெக்கி பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. அப்படியே ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஹேங் சொல்லுங்க சொல்கிறாங்க. என் வீட்டுக்கு நீ வரியா ஜிம் நீங்கள் கூட வரீங்களா சொல்கிறாங்க. எப்போ ஹேங் சொல்கிறாங்க. வீக்கெண்ட் வாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குற வீக்கெண்ட் ஆமாம் வீக்கெண்ட் வாங்க ஓகேவா நான் உங்களுக்கு ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஓகே ஹேங் வர சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் எப்படி இருக்காங்க பாரு ஜெக்கின்னு தெரியும் கோல்டாக இருப்பேன் ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர மற்ற அளவுக்கு கோல்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஆனால் ஜிம் கிட்ட எப்படி கூட சரியா ஜிம் ஹேங் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பையனை சண்டை இருக்கான் ஓகே நான் பத்திரம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹேங்க பார்த்துக்கிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்னமே அவர்கிட்ட பேசிட்டு போக வச்சுறாரு. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறேன். ஜிம்மி கூட தூங்கிட்டு இருக்காரு. சரி சொல்லிட்டு அவர் போய்ட்டு அவர் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு அதை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மி இன்னும் ஒரு 4 hours தூங்கிப்பாரு. 4 hours தூங்கி எழுந்து பார்க்குறாங்க. இப்போ இதை ஃபேஸ் பார்த்தாலும் ரொம்ப ப்ளஃபி ஆயிடுச்சு. நல்லா கியூட்டாக அழகாக எழுந்து உட்காந்துருக்காரு. நல்லா புதுசு இருக்கு ஜிக்ஸ் தான் பார்க்கறதுக்கு. இப்போ ஜெக்கி உள்ள வந்து பார்க்குறாங்க. அது உண்மையாக சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி கிட்ட வந்து பார்க்குறாங்க. ஃபீவர்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஃபீவர் போயிடுச்சு பாடி பெயின் சொல்கிறாங்க. இப்போ அது கொஞ்சம் ஓகே தான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி பாடியை ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அப்புறம் என்ன வேணும் கேட்குறாங்க. எனக்கு
ஸ்ட்ராங்காக காஃபி குடிக்கணும் அம்மா போடுற மாதிரி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே மேக் பண்ணி தரவா கேட்குறாங்க. உங்களுக்கு வருமா காஃபி மேக் பண்ணுறதுக்கு? எனக்கு எல்லாமே வரும். ஓகேவா சொல்லிட்டாங்க ஜிம்மி. சரி சொல்கிறாங்க. பாஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் இறங்கி வராங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மி கிட்ட வராங்க. ஜிம்மி ஸ்டாஃபில் உட்காந்துக்கிறாங்க. ஜெக்கி கிட்ட காஃபி மேக் பண்ணி தராங்க. குடி சொல்கிறாங்க. ஜிம்மி குடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ரிலாக்ஸாக இருக்கு. நல்லா தூங்கி ஏஞ்சினா இப்போ பாடி பெயின் இல்லை நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியும் சரி சொல்லிட்டு இப்போ காஃபியை குடிக்க வைக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறம் சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் வந்துட்டு நம்ம 2 பேரும் அண்ணா வீட்டுக்கு போகிறதா சொல்கிறாங்க. அண்ணா வீட்டுக்கு ஜின்னா என் வீட்டுக்கு ஜின்னா என் வீட்டுக்கு போகிறோம் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி ஜிம்மி சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. அழகாக ஜிம்முக்கு அந்த காஃபி குடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு இப்போ எப்போ தூங்குறாங்க. இப்போ ஜிம்மி ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னம்மா அப்படி கேட்குறாங்க. நாங்கள் ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. கேளு ஜெக்கி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நாளைக்கு உங்கள் கெஸ்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது நாளைக்கு வைக்காமல் இருக்கீங்களா ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் என்னாச்சு நீ தான் நல்லா படிப்பியா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ மொத்தம் சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட் நல்லா தான் படிக்கிறேன் நல்லா தான் ஸ்கோர் பண்ணுவோம். அப்புறம் என்ன கேட்குறாங்க. அது நான் இன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன் நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை ஜிம்மி சொல்கிறாங்க. சரி ஓகேவா ஜஸ்ட் ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை நம்ம நான் சுத்தமாக படிக்கவே இல்லை சொல்கிறாங்க. படிக்கல இன்னைக்கு ஒன் டே மட்டும் டெஸ்ட் வைக்காமல் இருக்கீங்களா ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு ப்ரொஃபஸர் வேறு ஹஸ்பண்ட் வேறு ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் சொல்கிறாங்க. சரி ஜிம்மி அமைதியாகிறாங்க. அப்படி ஃபேஸை பாவமாக போயிடுதா. ஜெக்கி பார்க்குறேன். என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நான் ஏர்லி மார்னிங் அலாரம் வச்சு படிச்சுக்கிறேன். ஜிம்மில் இப்போ மொபைல் செட் பண்ணுறாங்க அலாம் செட் பண்ணுறாங்க. ஜெக்கி இப்போ மொபைல் வாங்கி கட் பண்ணி வர வைக்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை அதே டெஸ்ட் இருக்கலாம் சொல்கிறாங்க. என்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டியா நான் ஹஸ்பண்ட் தானே என்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டியா டெஸ்ட் வைக்காதீங்கன்னு சொல்ல மாட்டியா கேட்குறாங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஸர் இல்லை நான் எப்படி ஃபைட் பண்ண முடியும் கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படி நீங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருப்பீங்களா நான் கரெக்டாக படிச்சிடுறேன். என்னோட ஸ்டூடெண்ட்டாக நான் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாக ப்ரொஃபஸராக கரெக்டாக இருக்கணும். நானும் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒய்ஃபாகவும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. நீ தான் நான் எதை சொல்ல கேட்குறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன சொல்ல கேட்பியா கேட்குறாங்க. கேட்கணும்ல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைட் பண்ண மாட்டியா ஜிம்மி சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. நீங்கள் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் தான் ஃபைட் பண்ணல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி அப்படி ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் கூட இருக்கிறது. நீ பேசுறதும் சரி நீ பண்ணுற ஸ்டெப் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜெக்கி சொல்கிறாங்க. இந்த கோர்ட் ப்ரொஃபஸரை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படி நிஜமாக டெஸ்ட்டு வைக்க மாட்டீங்களா நான் கேட்டா ஜிம்மி கேட்குறாங்க. ரிவார்டு கொடுத்தா வைக்க மாட்டா சொல்கிறாங்க. ரிவார்டா என்ன தரட்டும் ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கேட்பேன் ஆனால் சொல்கிறாங்க உனக்கு இப்போ ஃபீவர் வந்துட்டு போயிருக்கு. அப்புறம் பாடி பெயின் வரை இப்போ க்யூராக இருக்குது. அது எப்படி கேட்குது சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு இன்றைக்கி வேணும்னு தோணுது சொல்கிறாங்க. எடுத்துக்கவா செக் கேட்குறாங்க. அதே நேற்று ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பாடி பெயின் வந்திருக்கு. பாடி பெயினும் அப்புறம் வந்து மாதிரி ஃபீவர் வந்திருக்கு. இப்போ அப்படி வராது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் டெஸ்ட்டே வச்சாலும் பரவாயில்ல ஓகேவா டெஸ்ட்டு வேறு இது பர்சனல் லைஃப் வேறு ஓகேவா நீங்கள் என்ன கேட்டால் நான் தருவேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட்ல நீங்கள் என்ன கேட்டால் நான் தருவேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ஜெக்கி நினச்சி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் வந்துட்டு ஜிம்மிக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது ஓப்பனாக சொல்லிப்பாரு. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஜிம்மி சொல்லிப்பாங்க. ஜெக்கியுமே நான் அவர் சொல்லித்தர சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லி கொடுத்தா எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. அதுவும் கேட்குற ஒரு ஷையாக இருந்திருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் தெரியும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல பண்ணுவேன் ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. நீ ஏன் இப்போ ஒபீடியண்ட்டாக இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. என்னங்க ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃப் இல்லை நீங்கள் சொல்ல கரெக்டாக இருக்குல்ல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியாவும் நீங்கள் ஹஸ்பண்டாகவும் பர்ஃபெக்டாக இருப்பீங்க ப்ரொஃபஸராகவும் பர்ஃபெக்டாக இருப்பீங்க டெஸ்ட்டு கொண்டு மார்னிங் படிச்சு வேலை மார்னிங் ஜெக்கி சொல்கிறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே உனக்காக இருக்கணும் பண்ண மாட்டேன்னா என்ன சரி டெஸ்ட்டே வைக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறாங்க. நாளைக்கு வச்சுருக்கீங்களா சொல்ல நாளைக்கு வைக்கிறேன் ஓகே நாளைக்கு வைக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மி கிஸ் பண்ண அனுப்பிடுறாங்க. ஜிம்மி சாஃப்டாக பேக்கேஜ் பண்ணுறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே பாரு பெயின் அதை சொல்லி நான் ஸ்டாப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜெக்கி 4 ரவுண்ட் போயிருப்பாரு. அப்புறமே ஜிம் எதுவுமே செலவே இல்லை 4 ரவுண்ட் முடிப்போதான் இப்போ மட்டும் போகுது ஸ்டாப் பண்ணிக்கோமா ஜிம் கேட்குறாங்க. அது க்யூட்டாக கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. போதுமா இல்லை உங்களுக்கு என்ன கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஸோ எனக்கு இதுவே போதும் சொல்கிறேன். ஜெக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு பாஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜெக்கி ஜிம் அழகாக மேலே படக்க வச்சுக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தூங்க சொல்கிறாங்க. இப்படி தூங்குவா இப்படி தூங்க ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி அழகாக தூங்கிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி அழகாக டேப் பண்ணி தராங்க. அவர் அழகாக தூங்கிருப்பாரு. நெக்ஸ்ட் இப்போ ஜிம் எப்போ காலேஜ் வராங்க. இன்றைக்கி ஃபீவர் ஜெக்கி தொட்டு பார்க்குறாங்க. ஃபீவரோ எதுவுமே இல்லை உனக்கு பாடி பெயின் இல்லை இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோன் ஆகிட்டாங்க. ஜெக்கி ஃபுட்லாம் குக் பண்ணி தராங்க. சாப்பிட்டு ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சு ஜெக்கி ஜிம் போய் காலேஜ் வராங்க. இன்றைக்கி ஜெக்கி டெஸ்ட் இல்லைன்னு சொல்லுறது கிளாஸ் ரூம் ரொம்ப ஹாப்பியாக ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சும் இன்றைக்கி எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் ஆனால் நாளைக்கு நம்ம டெஸ்ட்டு படிச்சு ஜிம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒன்று பார்க்குறாங்க. ஏன்டா
அன்னைக்கு ஜேகே சார் டெஸ்ட் வைக்கிற ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஏன்னு எது கேட்டியா கேட்குறாங்க. நான் கேட்கல சொல்கிறாங்க. அப்படி எதுக்கு ஒரு ஃபீவர் இருந்துச்சு சொல்கிறாங்க. அதே சடனே எனக்கு அங்கே போய்ட்டு நியூ அந்த தண்ணி எனக்கு ஒத்துக்கலாம் சொல்கிறாங்க. தண்ணி ஒத்துக்கலாம். ஆமாம், அங்கே உள்ள ஷவரில் குடிச்சேன்னா எனக்கு அது ஒத்துக்கல. அந்த தண்ணி நியூவா எனர்ஜியா சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. சடனாக நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணால் ஃபீவர் இல்லை. ஆமாம் அப்படி தான் ஷவர் பண்ணிட்டு அப்படியே நான் சில்லுன்னு ஷவர் பண்ணேன். அப்படியே குளிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். அதான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லி சரி சரி சொல்கிறீங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன மட்டும் லைட்டாக பார்க்குறாங்க. இல்லையே சம்திங் டிஃப்ரெண்டாக கேஸை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போமா இவங்க பேசிருக்காங்க. எனக்கு டெஸ்ட் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ நிற்கிற ஜிம்மில் டெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஜேகே ஜிம்மை பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து டெஸ்ட்டில் தான் இருக்குது. ஜேகே ரொம்ப ஹாப்பி ப்ரௌடாக இருக்காரு. இப்போ உட்காந்து நம்ம ஜிம்மே டெஸ்ட் முடிச்சிருப்பாங்க. அன்னைக்கு ஜேகே வந்துட்டு டெஸ்ட் பேப்பர் வாங்கிட்டு இப்போ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் ஜோன் சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் மேக் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம் போகிறாங்க. இப்போ ஜிம் போய் கேட்குறாங்க. மேக் கம்மின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் உள்ள வராங்க. இப்போ நம்ம ஜேகே டோர் லாக் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் டோர் லாக் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஜேகே ஜிம் லேப்டாப் உட்கார வச்சுக்கிறாங்க. சொல்லு எப்படி இருந்தாலும் கேட்குறாங்க. நல்லா எழுதிக்க நீங்கள் பேப் செக் பண்ணி பாருங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சார் ஓகே பேபி நல்லா எழுந்துச்சுனாக்கா ரிவார்டு தரேன் சொல்கிறாங்க. ரிவார்டு என்ன ரிவார்டு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு ரிவார்டுனாக்கா கண்டிப்பாக ஒரு ஐஸ்கிரீம் தான் சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் வேறு என்ன தெரியுங்க ஜேகே ஜிம் கேட்குறாங்க. உனக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. பீச்சுக்கு போகுமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சார் ஓகே பீச்சுக்கு போகலாம். வேறு கேட்குறாங்க. வேறு சொல்கிறாங்க. மூவிக்கு போகுமா கேட்குறாங்க. மூவிக்கு எனக்கு போக முடியாது. இன்னொரு கூட்டிட்டு சரியா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சார் ஓகே எப்படி சொல்கிறப்ப ஜேகே ஜிம்மில் கொஞ்ச நேரம் பேசிட்டு அனுப்பியிருப்பாரு. ஜிம் வந்துடுறாங்க. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சில் ஜிம்மில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்றாங்க. ஜேகே கேபின் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜேகே இப்போ ஃபோனில் ஈவினிங் வந்து கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம்மில் டேரக்டாக ஆஃபீஸ் தான் போகிறாங்க. இப்போ ஜேகே ஆல்ரெடி ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டு அங்கேயே வாங்கி தரேன். அங்கே கொடுக்குறாங்க. சாப்பிட்டு ஜிம் சாப்பிட்ருக்காங்க. அங்கே ஆஃபீஸ் தான் பார்த்தா உண்மையில அந்த திங்ஸ்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. ஏன் இது மெஸ்ஸியாக இருக்குது ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதுவா நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருக்கிறது இல்லை. ஹாஃப் டே தானே இங்கே ஒர்க் பண்ணுறேன். அதனால் அது ஹாஃப் டே கூட இல்லை. ஒரு 3 hours 4 hours தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. நான் க்ளீன் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. உனக்கு அதெல்லாம் பண்ண வர சரியா நீ பண்ண வேணா நீ உட்காந்து போக சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ணுறேன் சார் ஜிம் சொல்கிறேன். ஜேகே பார்க்குறேன். சார் ஓகே சார் ஜிம் போய்ட்டு அழகாக பண்ணுறாரு எல்லா வரைக்குமே. அந்த ஃபைல் பார்க்க இப்போ நீட்டாக இருக்குது. கபோர்டே பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஜிம் கரெக்டாக அடுக்கி வைக்கிறாங்க. இது எங்கே வைக்கணும் தானே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அழகாக அடிக்கி ஜிம்மில் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜேகே ஜிம்மே பார்த்துருக்காங்க. எல்லாத்துக்கும் டிசவான பர்சன் அப்படி ஜேகே பார்த்துருக்காங்க. ஜிம் எல்லாத்தையும் நீட்டாக பர்ஃபெக்டாக அடிக்க வச்சுட்டாங்க. போய் ஹேண்டில் வாஷ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேகே ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்க என் மேட்ரு கேன்ஸ் இருக்காரு. அவர் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. என்ன பண்ணுற ஜிம் எடுத்து பார்க்குறாங்க. பாருங்க இதான் வரமாட்டேது ஜிம்னு சொல்கிறாங்க. இது வரல ஜேகே கேட்குறாங்க. ஜிம்மில் எடுத்து காமிக்கிறாங்க. இங்கே வா சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம்மில் லேப்டாப் உட்கார வச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. ஆச்சு உங்கள் ஒர்க்கு பெஸ்ட்டாக போய் நீங்கள் பாருங்க நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். இல்லை கூட நான் சொல்லித்தரேன். ஜேகே சொல்லித்தராங்க. இப்படி தானே சொல்கிறாங்க. அவங்க அப்புறம் சிம்பிள் மெத்தட் தாங்க பாரு. ஜேகே அழகாக சொல்லித்தராங்க. இது நீங்கள் எவ்வளோ அழகாக சொல்லி தரீங்க. அவரே சொல்லி தர மாட்டாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை இந்த கேர்ள்ஸ் இருக்காங்க அவங்களும் கேட்டால் கூட சாஃப்டாக பேசுகிறேன். நாங்களாம் பேசினா இப்போ நாங்களாம் கேட்டால் சாஃப்டாக சொல்ல மாட்டாரு. ஜேகே சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். எனக்கு அது சார் கொஞ்சம் ஃப்ளட்டி டைப்பும் கூட அது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஃப்ளட் பண்ண மாதிரி ஜேகே பார்க்குறேன். அவர் அப்படி தான் சரியாக சொல்கிறாங்க. நான் சொல்லிடுறேன் சரியா சொல்லிட்டு ஜிம்மி ஜேகே சொல்லுங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். இப்படி தான் சரியாக சொல்கிறேன். ஜிம்மி எனக்கு புரிஞ்சு நான் போய் போட அங்கே சொல்கிறேன். ஜேகே பார்க்குறேன். ஓகே சார் ஜிம்மோட போய் உட்காந்துக்கிறாரு. அங்கேயே ஜிம் ஜேகே தான் ஒர்க் பண்ணிருக்காரு. ஃபைனாக ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜிம் ஜேக்கோட பேக்கில் அழகாக எடுத்துக்கிறாங்க. கையில் 2 பேக்கும் கேர் பண்ணிக்கிறாரு. ஜேகே பார்க்குறேன். என்ன சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறேன் போகல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். கூட எடுத்துக்கிறேன். இல்லை நான் எடுத்துக்க சொல்கிறாங்க. கூட ஜிம் சார் ஜேகே அவரோட பேக் ஜிம் பேக்கில் எடுத்துக்கிட்டு கீழே வராங்க. போல மாஸ்டர் காரில் உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போய் நான் குக் பண்ண போகிறோம் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன். சிம்பிளாக குக் பண்ண சரியா சொல்கிறாங்க. நான் பேசாமல் வீணா அம்மா கிட்ட ஃபுட்டு கொடுத்து விடுவேன் சொல்லவா கேட்குறாங்க. ஜேகே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. வேணா சொல்லல அம்மாவோட கொஞ்சம் தண்ணி இருக்க சொல்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்க சொல்கிறாங்க. அம்மா சொன்னாங்க ஒரு 1 hour சொல்கிறாங்க. 1 hour எவ்வளோ லாங் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நாங்கள் குக் பண்ணிக்கிறோம். ஓகே அவங்க கஷ்டம் வேணா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜேகே குக் பண்ணுறாங்க. ஜிம் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஜேகே அழகாக ஃபுட் பண்ணுறாங்க. ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் வெசல்ஸாக வாஷ் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் வாஷ் பண்ணேன். நானே பண்ணுறேன். நான் எனக்கு வீடியோ பார்த்து எப்படி வெசல்ஸ் வாஷ் பண்ண சொல்கிறேன். ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதே சொல்லி நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா நம்ம ரொம்ப கற்றுக்கணும். ஜிம் தான் ஒவ்வொரு நாளாவது வெசல்ஸாக வாஷ் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியல நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ஜேகே ஜிம்மில் அழகாக என்கரேஜ் பண்ணுறாரு. சேம் டைம் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மில் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறாங்க. ஜேகே அந்த இருக்கிற கிச்சன் திங்ஸ்லாம் அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு எல்லா வரைக்கும் அவரே பார்த்துட்டு இருக்காரு. 2 பேரும் ஷேர் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஃபைனல் எல்லா ஒர்க் முடிச்சு ஜிம் பார்க்குறாங்க. எல்லா ஒர்க் முடிச்சு போய் தூங்குவோமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. தூக்கம் வருது. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகேவா ஸ்டெப்பை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் அழகாக போய் படுத்துறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்முக்கு விட்டால் தூங்குறாங்க. அவருக்கு டிஸ்டர்ப் பண்ண மனசே இல்லை. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் வந்து கிட்ட போயிட்டு அவரோட ஃபேஸ் அவரோட ஜஸ்ட்டில் தூச்சிட்டு அழகாக டேப் பண்ணி தராங்க. அவருக்கு விட்டு தூங்கிடுறாரு. ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கூட ஃபிசிக்கலாவோ இல்லை நான் ஃபிசிக்கலாவோ எப்படி இருந்தாலுமே ஓகே தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என் கூட இருக்கிறதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு ஜேகே அழகாக டேப் பண்ணி தராங்க. ஜிம் தூங்கிறாரு. இப்போ வீக்கெண்ட் தானே ஜிம் ஜேகே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு எனக்கு ஜிம் கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறமா ஜேகே ஜிம் ரெடி
ஆயிட்டாங்க. ஜிம் பார்க்குற ஜங்கு அங்கே நேற்று நான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே போட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்குற ஜிம் வந்துட்டு என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா நிறைய வாங்கிட்டு போங்க ஜிம் நிறைய வாங்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு எல்லாமே வாங்கிக்கிறாங்க. போமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ அந்த டோர் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. ஜின் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அவங்கள டோர் ஓப்பன் பண்ணும்போது ஃபுட்டு ஸ்மெல் தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு நல்லா நிறைய குக் பண்ணி பார்ப்போம். ஜின் வந்துட்டு அவங்களுக்கு லஞ்சு விருந்து கொடுக்குறதுனால இப்போ ஜெகே பார்க்குறீங்க ஏன் நிறைய குக் பண்ணிங்களா சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறீங்க. எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் சொல்கிறாரு. இதில் என்ன கஷ்டம் இருக்குது. நீ தம்பி சரியா நீ உனக்கும் ஜிம்முக்கும் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் என்னடா ஜின்னு கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு மேரேஜ் அனுப்ப சொல்கிறாங்க. பாரு நான் எடுத்த முடியும் ஓகேவா. அதில் எந்த உங்கள் தப்பு எதுவுமே இல்லை வா சொல்லிட்டு ஜின்னு கூப்பிட்றாரு. பாஸ்லாம் பேசாத இல்லைம்மா இப்போ என் அப்பா அம்மா பேசுக்கு இவ்வளோ ஹாப்பியாக பேச நீ தானே நீ வா கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்னு ஜெகேவும் உள்ள வராங்க. ஜிம் ஜின்னு நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்க ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. நீ ரொம்ப அழகாக இருக்கு. உன் ஃபோட்டோவில் ஃபஸ்ட் டைம் நான் தான் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிச்சு தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டாக்குங்க அப்படியா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே லைட்டு கொசுவாக இருக்குது. அவங்க அண்ணா சொல்கிறாரு. இருந்தாலும் லைட்டு கொசுவாக இருக்குது. உட்காருங்க சொல்லி உட்காருங்க. இப்போ நம்பி ஹலோ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹாய் நம்பிட்டு ஹேங் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஹாய் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டிகல் படிச்சிருக்கேன் தெரியுமா எனக்கு ரொம்ப நீங்கள் வந்து ரோல் மாடல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்னு பார்க்குறாங்க. இப்போ ஜிம் நம்பி பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசுவோம். ஒரு பக்கம் ஜிம் வந்து ஜூஸ் மேக் பண்ணிருக்காரு. இவங்க மேடாண்டி வேறு இருக்காங்க. அவங்க கூட சொல்லிட்டு அவங்க மேக் பண்ண சொல்கிறாங்க. அவர் கூட நின்றுருக்காரு. அந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே கிட்ட அம்ஜும் பேசுறாரு. ஃபுல்லாக ஜிம்மு கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுற ஜிம்னு அம்ஜும் பேசிட்டு இருக்கா. ஜேகேக்கு நம்ம பசங்க பொங்கிட்டு இருக்காரு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜின்னு தான் திரும்பி பார்க்குறவங்க பார்த்தா நம்ம ஜேகே அவங்கள்ட்ட பேர் முறைச்சி ஒரு மாதிரி பார்த்துருக்க ஸ்டார் பண்ணி இப்போ ஜின்னு பார்க்குறேன். இது மாதிரி தான் ஜேகே பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி பார்க்குறாங்க. அவ்வளோ பஸ் ஆகிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. நம்பிட்டு நிறைய சொல்கிறாரு. இப்படி அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவருங்க அப்படியா சொல்கிறார். எனக்கு எனக்கு ஒரு இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கா கேட்குறாங்க. ஆமாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ அது பக்கம் ஜிம்மி பார்க்குறாங்க. நாங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மி தான் எதுவும் ஹேங்க சொல்லிட்டு அவருக்கே கொடுக்குறாரு. நம்பிக்கை நம்பி பார்க்குறேன். நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் சார் நீங்கள் தான் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் குடிங்க ஜிம்மி எடுத்துறாங்க. இப்போ நம்பி எடுத்துக்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம பேர் எடுத்துக்கிறாங்க. நீங்களும் வந்து எங்கள் வீட்டுக்கு வரும் சரியா. எனக்கு ஜின்னா எங்களுக்கு குக்கெலாம் பண்ண தெரியாது. ஆனால் கற்றுப்போம் சரியா சீக்கிரமாக கற்றுக்குறேன். ஜம்க்கு நல்லா குக் பண்ணுவாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க ஒன் டே சரியா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்க நீ கூப்பிட்டு வராமல் இருப்பேன் நான் கண்டிப்பாக வரேன் நம்பி சொல்கிறாங்க. செக்கிக்கலாம் இன்னும் ஃபஸ்ட் வயசுக்கு வருவது பார்த்துருக்காங்க. எனக்கு மொபைல் லைக் ஒரு க்ரஷ் மாதிரி ஜிம்மி சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன். அவர் க்ரஷ் லைட்டாக சரியாகுது. அப்படியே சொல்லிட்டு ஜிம்மி பார்க்குறேன். அப்படியே ஜிம்மி உனக்கு நம்பிக்கை க்ரஷ்ஷாக சொல்கிறாங்க. இல்லை நான் ஆர்டிக்கலை படிப்பேன் எனக்கு அப்போ லைட்டு ஒரு க்ரஷ் மாதிரி தான் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு அப்படி ஃபர்ஸ்ட் வரணும் பொங்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜேகே அவருக்கு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த தம்பி அப்படி பார்க்குறது. இன்னும் ஜேகேக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சரி அவருமே ஓகே சரி பார்த்துருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் நல்லா பேசியிருப்பாங்க. ஜிம் நாங்கள் போனதுக்கப்புறம் ஜேகே கிட்ட பேசக்கூட இல்லை. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டது பேசுனது எல்லாமே ஜின்னுக்கிட்ட ஒரு பேசுகிற ஃபுல்லாக நம்பிக்கை கூட பேசியிருப்பாரு. ஃபைனல் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன். ஓகே என் டைம் கிளம்பவா சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறீங்க. ஏன்னா அதுக்குள்ளே கிளம்புறா சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்ச நேரம் வந்துட்டு போனோம்ல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே எப்படி பார்த்துருக்காங்க. எதுக்கு அவர் கூட உட்காந்து பேச பண்ணுற மாதிரி பார்த்துருக்காங்க. இவர் நம்பிட்டு பார்க்குற ஜிம்மி இன்னும் வரேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீட்டுக்கு கொஞ்சம் சரியா சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக வருவோம் பாப்பா வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்னும் பார்ப்போம் ப்ளே பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. சார் ஓகே நாங்கள் டைம் கொடுக்க வரோம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்களா அதனால் நாங்களே வரோம் ஜிம் சொல்கிறாங்க. நம்பிக்கை என்ன ஹாப்பியாக இருக்குது. எனக்கு லிட்டில் பிரதர்னு யாருமே இல்லை. ஒன்றை பார்க்குறப்ப ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. உனக்கு என்னை பார்க்குறப்போ எனக்கு இவ்வளோ பிரதர் மாதிரி கூட ஃபீல் ஆகுதா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் கேட்குறாங்க லைக் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஏஜ்க்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது. நான் உங்கள் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆச்சு நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணிச்சிங்க ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நீங்கள் அண்ட் நீங்கள் இப்போ எனக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக ஜிம் பார்க்குறேன் நம்பி பார்க்குறேன் ஏன் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கு ரொம்ப ஆசை இருக்குது ஜாம் க்யூட்டாக இருக்குது அது நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க நான் ஜேக்கோட ஃபேஸில் அப்படி ஒரு பர்சனஸ் பொங்கிட்டு இருக்கு. ஜேக்கே சின்ன பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. சின்ன பார்க்குங்க நான் உங்கள்கிட்ட ஹக் பண்ணிக்கவா ஜிம் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறியா ஷேர் அப்படி சொல்லிட்டு அவர் ஹேண்ட் அவுட் பண்ணுற போய் ஹக் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஒரு இப்போ நான் ஜின்னு பார்க்குறேங்க. ஒரு டால் பாய் ஒரு ஷார்ட் பாய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே அப்படி சின்ன பார்த்து முறைக்கிறாங்க. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இல்லை ஜிம் பார்க்குறாங்க. ஏன் உன் ஃபுட்டு ரொம்ப நினைச்சு சொல்கிறாங்க. ஜிம்மின் நீ என்ன ஃபுட்டு மட்டும் நினச்சி அவர் எதுவுமே நீ பேச வேற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் பேசுகிறேன் நம்பி ரெண்டு பேசுறது கூட பேச முடியாது போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பேசுகிறேன் என்ன ஜிம்முக்கு சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலா ஜிம் தான் பாய் ஹேங் சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் கார் வந்து உட்காராங்க. ஜிம் ரொம்ப ஹேக் பண்ணி சேர்ந்து டே ஜிம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே ஒரு பார்வை பார்க்குறது அவ்வளோதான். ஜிம் வாங்கி போயிடுறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை பாஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் கோமா ஜிம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு என் கோவம் சொல்கிறாங்க. தானே ஜிம் அமைச்சு ரொம்ப ஹேங்க விட்டு தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் ஜேகே சொல்கிற அமைதியாக போயிட்டுருக்காங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்காரு என்னவா இருக்கும் ஜிம் பார்த்துருக்காங்க. சரி ஓகே ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ரெண்டு பேர் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துமே ஜேகே டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நிறைய குக் பண்ண வேணாம் சரி நிறைய ஜிம் சாப்பிட்டுட்டாரு எனக்கு வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே நான் போயிட்டு அரைச்சதுக்கு வா அது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க
என்ன அப்புறம் சொல்கிறாங்க போய் ரெஸ்ட் எடுக்க போய் ரெஸ்ட் ஆமாம் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் எதாவது ஆஃபீஸர் போய் பாருங்கள் ஜிம் சொல்லிட்டு ரூம் போயிடுறாங்க. ஜெக்கி அப்படியே அமைதியாக இருக்காங்க சரி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அவர் போனதுக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருக்காரு. ஜிம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு ட்ரெஸ் செட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வேறு ட்ரெஸ் செட் பண்ணிட்டு பெட்டில் உட்காருங்க. இப்போ ஜெக்கி அவர் ஷார்ட்டாக ரூம் பண்ணிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறீங்க குடிக்க போகிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ வந்து குவாலிட்டி பேசுகிறீங்க எப்போ சாப்பிட்டு தானே பேசுங்க வீட்டில் இருந்தா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ கூட பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான் சொல்கிறாங்க. யார் நம்ம காலேஜில் யார் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை நம்ம வீட்டில் சொல்கிறாங்க. வீட்டில் நீங்கள் நான் தான் இருக்கோம் வேற இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒருத்தர் இருக்கான் சரியா நீ இது வரைக்கும் வீட்டை செம்மதா இருந்த பையன் இன்னைக்கு ரொம்ப ஓவர் ஆட்டம் போட்டான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவா அவனுக்கு ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் இன்னொரு பர்சன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு புரியலையே ஜிம் நினச்சி உட்காராங்க. யார் சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி இப்போ ஷட்டர் ரூம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு பேண்ட் ரூம் பண்ணிட்டாரு. ஒரு ஷார்ட்ஸ் கூட வெயிட் பண்ணிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் நினைச்சிங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்னை பார்த்தது இல்லையா கேட்குறாங்க. அப்படி இல்லை அது வேறு இது வேறு ஜிம் சொல்கிறாங்க. ஜெப்பி ஜெக்கி கிட்ட வராங்க. நம்பிச்சு யார் கேட்குறாங்க. அது ஹேங்கு சொல்கிறாங்க. ஹேங்கு அப்படி தெரியும் கேட்குறாங்க. நம்ம சின்ன ஹேங்க ஹஸ்பண்டு ஜிம் சொல்கிறாங்க. சார் ஓகே அது தானே சொல்கிறாங்க. அது தெரியும் நான் அவரோட ஆர்டிக்கல் நிறைய பேர் படிச்சுக்கணும் தெரியுமா ரொம்ப நல்லவர் ரொம்ப ஜென்டில்மேன் தெரியுமா ஜீனியஸ் மாதிரி ஜிம் சொல்லிட்டு இப்போ ஜெக்கி நம்பிச்சு பற்றி புகழ ஆரம்பிச்சிடாரு. ஜெக்கிக்குன்னா அப்படி ஒரு கோவம் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஜெக்கி டக்குனு வெளில புஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் யூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு ஒரு ஹஸ்பண்டுக்கு முடியும் ஒரு பாசம் வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுவாங்க கேட்குறாங்க. அது போய் என்ன தப்பு இருக்குது ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் அவங்க பிரதர் இல்லை தானே அதை பற்றி பேசுறது தப்பு இருக்குது. ஈவன் உங்களுக்கு கூட ஒரு பிடிக்குமா மெஜினா எனக்கு சொன்னாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு பிடிக்கணும் அது வேறு மாதிரி ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சா ரைட்டு எனக்கு பிடிச்சா தப்பா சொல்கிறாங்க. ஓ இப்போ எடுத்து நான் பேச ஆரம்பிச்சிட்டியா ஜெக்கி சொல்கிறாங்க. நான் எடுத்து பேச ஜஸ்ட்டு கேட்டு அவ்வளோதான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் இருக்கும்போது என் பக்கத்துலேயே உட்காந்துருக்கு ஒரு வார்த்தையிட்ட பேசுனியா நான் சாப்பிடாம என்னை பார்த்தியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு என்னை பார்த்தியா ஏதோ ஜூஸ் குடிச்சியே நீங்கள் ஜூஸ் குடிச்சிங்களா ஜம்பான கேட்டு ஏதாவது பண்ணியா நீ பாட்டுக்கு அவர்கிட்டையும் பேசிட்டு இருக்க ஒரு ஹக் வேற இப்போ ஹக் பண்ணிட்டு கேட்குற ஹக் பண்ண மாட்டீங்க கேட்குறாங்க. இல்லை ஓகே அவர் இன்னைக்கு வந்து ரோல் மாடல் மாதிரி இல்லையா ஒரு இன்ஸ்பிரேஷன் அதான் அவர் பார்க்குறப்போ ஒரு ஹக்கு சொல்கிறாங்க. ஹக்கு தப்பா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஹக்கு தப்பு இல்லை சரியா ஹஸ்பண்ட் இருக்கும்போது பக்கத்தில் பர்மிஷன் கூட கேட்கும்போது சொல்கிறாங்க. பர்மிஷன் கேட்காம ஹக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் பர்மிஷன் கேட்டு ஹக் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்குனா இன்னும் கோவம் அது கோவப்படவா என்ன பண்ண தெரியல. ஜிம் இங்கே பாருவோம் புரிஞ்சா பண்ணி போகிறான் பஞ்சா சொல்கிறாங்க. இப்போ என்ன தப்பாண்ணா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜிம்மில் ஃபோன் இருக்கா ஜிம் பார்க்குறாங்க. இதுங்க அம்மா சொல்ற ஜிம்மி தான் ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குற ஜிம்மி ஓகே தான் சொல்கிறாங்க. நம்ம ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போ உனக்கு மார்னிங் ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அதுவும் அம்மா நான் மார்னிங் அங்கே போயிட்டு ஃபோனை விட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. எங்கே போயிட்டா கேட்குறாங்க. ஜிம் நடந்தாலும் சொல்கிறாங்க. ஓ அப்படியாம சொல்கிறாங்க. நாளைக்கு உங்கள் ஆண்டி வந்துட்டு வந்து விருந்து வைக்கிறப்பா சொல்கிறாங்க. விருந்தா ஆமாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி சாட்டர்டே தான் இன்றைக்கி ஜிம் சாப்பிடுவாங்க விருந்துக்கு போயிருப்பாரு. நாளைக்கு சண்டே நாளைக்கு உனக்கு ஆண்டி வந்து விருந்து வைக்கிறாங்கம்மா நீ வந்துட்டு நம்ம வீட்டில் தான் சொல்கிறாங்க. நம்ம வீட்லேயே அம்மா ஆமாப்பா நம்ம வீட்டில் தான் சரியா சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களோட சீகன் வந்திருக்கான் சரியா சொல்கிறாங்க. சீகன் வந்திருக்கானா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாப்பா வந்திருக்கான் சொல்கிறாங்க. எப்போ நான் சொல்கிறாங்க. அவன் நேற்று நைட்டு தான் ஓகே சொல்கிறாங்க. நேற்று நைட்டு ஆமாம் அவனுக்கு விருந்து கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கான் சரி 2 நாள் வந்திருக்காங்க. அவனுக்கு பார்க்க ரொம்ப ஆசை வெயிட் பண்ணிருக்கான் சரியா சொல்கிறாங்க. ஆக்சுவலி உன் மேரேஜ்க்கு வர முடியாமல் போயிடுச்சு அவனால சரியான இப்போ தான் வந்திருக்கான். அவனை பார்க்கணும் ஆசை வெயிட் பண்ணிருக்கான். ஃபேமிலியில் இருக்கிற நிறைய கஷ்டம் உனக்கு அவன் மட்டும்தான் நாளைக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி நான் ஜெக்கிட்ட வந்துட்டு ஜெக்கி கூட வந்துட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே அவன் அப்பா ஜெக்கி ஃபோன் பண்ணுவார் நான் வந்து உனக்கு சொன்னதுக்காக ஃபோன் பண்ணேன் ஓகேவா நாளைக்கு வந்து தங்கவும் சொல்கிறாங்க. சரிம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஃபோனை கட் பண்ணதுமே ஜெக்கி ஃபோன் ஆகிட்டு இருக்கு. ஜெக்கி ஃபோனை பிக் பண்ணுறேன் ஹலோ அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு அப்பா ஜெக்கிட்ட பேசுகிறாங்க. அங்கே பாருப்பா நாளைக்கு உனக்கு விருந்து வச்சுருக்கோம் என் தங்கச்சி தான் வைக்கிறா சரியா நீ வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு ஓகே அங்கிள் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம் ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நாளைக்கு சொல்லிட்டு ஜிம்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஜெக்கி அப்படி ஒரு பாரு பார்க்குறாங்க. இல்லை ஜிம் அமைதியாங்க. ஜெக்கி பார்க்க சொல்லு நாளைக்கு நாளைக்கு அவன் வரான் கேட்குறாங்க. அப்படி கேட்காதீங்க நாளைக்கு சீகன் வராதா சொல்கிறாங்க. அதே சீகன் சொல்கிறாங்க. ஏன்னா அத்தை பையன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறாங்க அத்தை பையன் என் ஃபேமிலிக்கு ஒரு கஷ்டம் எனக்கு அவர் மட்டும்தான் தெரியுமா அவர் ஃபாரின் இருந்தார் மேட்ச் கூட வர முடியாமல் போயிடுச்சு அவருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னா திரும்ப என்ன மேரேஜ் சடனாக அரேஞ்ச் ஆயிடுச்சு அதனால இந்த 1 வீக்கில் அரேஞ்ச் ஆயிடுச்சா அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக அதை வர முடியாமல் போயிடுச்சாம்மா நாளைக்கு வராங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ நாளைக்கு அவனை போய் ஹக் பண்ணுவேன் அப்புறம் என்ன பண்ணுவா கேட்குறாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போனேன் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க உன் காசு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டேன் அதான் நீ இந்தளவுக்கு இப்போ இது பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் மற்றவங்க டச் பண்ணி பேசணும் பிடிக்காதுல சொல்கிறாங்க. அது டச் ஹேங் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஹேங் தான் இருந்தாலும் சரியா நீ சின்ன ஹேங் டச் பண்ணி பேச பிடிக்காது நீ எவ்வளோ நம்பி ஹேங் ஹக் பண்ணி பேசாதுல சொல்கிறாங்க. அது உங்களுக்கு பிடிக்காது ஜிம் கேட்குறாங்க. பிடிக்காது சொல்கிறாங்க. சரி முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருக்கலாம் சொல்லி தான் நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் நான் ஃபஸ்ட்டு பார்த்தா தானே நான் சொல்கிறதுக்கு நான் கண்ணாலே மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீ பார்க்கவே இல்லையே சொல்கிறாங்க. சரி சாரி இப்போ என்ன பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க.
ஜிம் உண்மையில ரொம்ப கோவமா இருக்கு சரியா சொல்றாங்க. சரி சரி கோவப்படாதீங்க சொல்லுங்க என்ன பண்ண நீ கோவம் போகும் சொல்றாங்க. ஜேகே பாக்குறாங்க அது நானே பண்றேன் சரியா சொல்றாங்க. என்ன ஜிம் கேக்குறாங்க. ஜேகே ஜிம்ல ஹேண்ட் அவர் ஷர்ட் ஃபோல்ட் பண்றாங்க. என்ன பண்ணீங்க சொல்றாங்க. ஹேண்ட் வந்து ஒரு டைப் பண்ணி வச்சுட்டாங்க. ஜிம் பாக்குறாங்க ஜங்காத சொல்றாங்க. ஜேகே பாக்குறாங்க இன்னைக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல இதுக்கப்புறம் யாரும் பக்கத்து போக கூடாது சொல்றாங்க. அச்சோ அதே சொல்றாங்க. ஜேகே பாக்குறாங்க நான் என்ன சொல்லிட்டு நான் சொல்றது தான் கேட்பேன் நினைச்சுக்கிட்டேன். அவங்க என்ன ஆட்டம் போடுறது சொல்றாங்க. இல்ல ஆட்டம் போட மாட்டேங்க ஜிம் சொல்றாங்க. ஜேகே பாக்குறாங்க இன்னைக்கு இதுக்கப்புறம் யார்கிட்டையும் பக்கத்து போக கூடாது. ஜேகே தான் ஜிம் பைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் தான் சரியில்லை பெயின் ஃபர்ஸ்ட் டைம் இருந்துக்கு கத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு வழி தாங்க முடியாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே காம ஆகுறாரு. இப்போ ஜேகே ரொம்ப சாஃப்டான ஸ்டார்டிங் தான் ரஃபா கிஸ் பண்ணிப்பாரு மாதிரி பைட் பண்ணிப்பாரு. அதான் சாஃப்ட் வெஸ்கெட் பண்றாங்க. வெட்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் இப்போ ஹேண்ட் ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஜேகே பாக்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஜேகே வந்து ட்ரை பண்றது அண்டை பண்ணிடுறாரு. இப்போ ஜிம் ஜேகே ரொட்டேட் பண்ணிட்டு ஜிம் மேலே வராங்க. ஜேகே பண்ணி சொல்லிட்டு ஜிம் கிஸ் பண்றாங்க. சாரி ஃபர்ஸ்ட் பண்ண முடியாது சரியா ஃபர்ஸ்ட் வாங்க முடியாது சாரி ஜிம் டைப் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே பாக்குறாங்க ஜிம்ல அவ்வளோ கியூட் அவ்வளோ அழகா இருக்காரு. இன்னும் பண்ண மாட்டேன் ஓகேவா சாரி கோவப்படாதீங்க சரியா கோவம் தான் இன்வைட் பண்ணிக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் கோவப்படாதீங்க கஷ்டமா இருக்கு. ஜிம் இப்போ ஜேகே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சாஃப்டா அங்கங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. லைக் ஒரு பேபி கிஸ் மாதிரி இருக்கு. ஜேகே இன்னும் பிடிச்ச ஃபீல் கூட பிடிச்சிருக்கு. ஜேகே பாக்குறாங்க சாரி சொல்றாங்க. இதுக்கு ஜிம் சொல்றாங்க நான் பைட் பண்றதுன்னு சொல்றாங்க. பரவாயில்ல நீ ஏன் ஜங்காத ஜிம் போவான் அப்படி கிஸ் பண்றாங்க. ஜேகே எந்த இடத்துல ஜிம் சின்ன கூட பைட் பண்ணவே இல்லை. அவ்வளோ வெட் கிஸ் தான் கொடுத்துருக்காரு. ஜேகே நெட் ரைடர் ரொட்டேட் பண்றாங்க. சாரி ஓகேவா எனக்கு நீ தெரியும் என்ன சண்டை சொல்லிட்டு நீ ஜஸ்ட் நார்மலா எக்ஸிட்ல தான் நீ அதை பண்ணிருப்பா சொல்லிட்டு நான் தப்பா பண்ணிட்டு ஓகே சார் தப்பா பண்ணிக்கல எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ஓகேவா ரொம்ப பாசிட்டிவ் ஆயிடுச்சு ஓகே சாரி ஜேகே இப்போ கிஸ் பண்றாரு. ஜிம் நான் ரொம்ப ஹாப்பியா ஜிம் பாக்குறீங்க எனக்கு மட்டும் தான் சொன்னேன் உங்களுக்கு தான் சொன்னேன் ஓகேவா. நான் ஜஸ்ட் அவர் பேசின ஹேங் பண்ணி ஒரு அண்ணா மாதிரி பாக்குறேன் ஓகேவா. மற்றபடி எதுவும் தப்பா இல்லை. அவர் கூட ரொம்ப ஜென்டலாக பேசினாரு. நீங்க ஐயோ நான் தப்பாலாம் எடுத்துக்கிறேன் ஓகே ஜஸ்ட் பாசிட்டிவ் ஆயிட்டு இருக்கு. அது என்ன கேரக்டர் ஓகே மற்றபடி எதுவும் ஓகே அப்படி ஜேகே கிஸ் பண்றாங்க. சாரி ஓகே பேபி நம்ம ஹார்ட் பண்றதுன்னு சொல்றாங்க. இல்லை நான் கோச்சிக்கல எனக்கு வேலைக்கு ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்க்கணும் நிஜமா வலிக்கல இல்லை சொல்றாங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு அவர் டீத் மார்க் வந்து ஸ்கேல்ல நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக இதாக இருக்கு. ஜேகே பார்க்கணும் இல்லை எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதாக இருப்பாரு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாரி ஜேகே சொல்றாங்க. ஓகே பரவாயில்ல ஜிம் சொல்றாங்க. ஜேகேக்கு ரொம்ப மாறி இருக்கு சாரி நான் பண்ணி கூடாது எனக்கு தெரியும் உன்னை பற்றி அது எனக்கு கொஞ்ச நேரம் இன்டர்வியூ ஃபோக்கஸ் பண்ணவே இல்லையா அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லையா சொல்றாங்க. அது ஜிம் பார்க்குறாங்க கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கா. ஜிம் கேட்குறது ரொம்ப பாசிட்டிவாக தெரியுமா சொல்றாங்க. சாரி நம்ம பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன் ஓகே நாளைக்கு வேணும் ஃப்ரெண்டு கூட போக வேணாம் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறேன் இல்லை ஓகேவா அங்கிள் கூப்பிட்டுருக்காங்க ஓகே எனக்கு ப்ராப்ளம் கிடையாது ஓகே ஐம் சாரி ஜேகே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறேன் எப்போ நீங்கள் சொல்றதை கேட்பேன். ஜிம் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு இப்படி வந்து பழையிடுச்சா சடனாக எனக்கு தள்ளி போகும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு நான் படிக்க வந்து பேசிட்டு வந்துட்டேன் ஹார்ஷாக பேசிட்டு நான் கேட்குறேங்க. இல்லை பரவாயில்லைங்க என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். ஜிம் சொல்றாங்க. ஜேகே ஒரு மாதிரி என்ன சொன்னாலும் கேட்கலாம் என்ன சொன்னா கேட்குற பேபி பேர் ஹார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் சாரி சொல்றாங்க. ஓகே ஜம்கா ஜிம் சொல்றாங்க. நான் என்ன சொல்ல கேட்பியா கேட்பேன் சரியா நான் வந்து கோச்சிக்கவே மாட்டேன் சாரி நான் ஹார்ட் பண்ணவே மாட்டேதுக்கு அப்புறம் ஜிம் சொல்றேன் யார்ட்டையும் பேச மாட்டேன் யாரையும் டச் பண்ண விட மாட்டேன் ஓகேவா. ஜிம் சொல்றாங்க. ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு மட்டும் தான் இருக்கும் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பேபி எனக்கு மட்டும் தான் இருக்கும் ஓகே கூட மட்டும் தான் இருக்கும். ஜேகே சொல்றாங்க. எப்போ பிஹைண்ட்லாம் சரி நான் மட்டும் தான் கூட இருக்கும். ஜேகே சொல்றாங்க அவன் ஷேடை கூட எனக்கு மட்டும் சொந்தமாக இருக்கும் வேறு யாரும் பக்கத்தில் வரக்கூடாது. ஜேகே சொல்றாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறேன் அப்படியே நான் ரொம்ப சேஃபாக கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் மட்டும் தான் எனக்கு எல்லாமே ஜிம் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்றாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த பக்கம் நம்ம சீக்கிரம் ஹேண்ட் ஆஃப் பண்ணுற ஹக் பண்ணிட்டு இருக்கு. ஜிம் கிட்ட அங்கே நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறேன் என்னப்பா அப்படின்னு போய் ஹக் பண்ண அப்படி சொல்றாங்க. அது மாஸ்டர் சொல்றாங்க எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஜிம் சொல்றாங்க. மேரேஜ் ஆனால் என்னப்பா சீக்கிரம் நம்ம கேட்குறாங்க. சீக்கிரம் அப்பா பார்க்குறாங்க என்ன ஜிம் பேசிட்டு இருக்க அவன் நம்ம ஃபேமிலி இல்லை சொல்றாங்க. அவனும் நம்மளோட ஒரு ஃபேமிலி நீ வந்துட்டு அவனுக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி மாதிரி தானே சொல்றாங்க. அதே சரி ஒரு தம்பி மாதிரி இல்லையா சொல்றாங்க. இதில் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ ஆசைப்பா எதிர்பார்க்குறான் அப்போ சொல்றாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்முக்கு ஜேகே ஹக் பண்ண கூட சொல்லிட்டு அப்படின்னு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே கிட்ட போயிட்டு ஹக் பண்ண சொல்றாங்க. நான் வேண்டாம் ஜிம் சொல்றாங்க. ஹக் பண்றா தங்கம்லாம் போ ஹக் பண்ண சொல்றாங்க. வேணா ஜிம் சொல்றாங்க. ஜேகே பண்ண இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண மாட்டேன் ஓகேவா எனக்கு பாசிட்டிவ் ஆகாது போ அவர் ரொம்ப ஜென்வனாக இருக்க பார்க்கறதுக்கு ஓகேவா ஆனால் என்ன கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படி ஜேகே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறேன் உங்களை விட இல்லை ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படியே உங்களை விட இல்லை அப்படி ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறீங்களா கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கானே சொல்றாங்க. ஹார்ட்டாக தான் இருப்பாங்க ஆனால் உங்களால் என் ஹஸ்பண்ட் மட்டும் என் கணக்கு ஹார்ட்டாக இருப்பாங்க ஜிம் சொல்றாங்க. அது உங்க ரொம்ப இப்போ ஸ்லோவாக பேசுகிறாங்க யாருக்கும் கேட்காதது. ஜேகே பார்க்குறேன் நான் மட்டும் தான் ஹார்ட் அவனுக்கு ஆமாம் நீங்கள் விட ஹார்ட் ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக போ ஜஸ்ட் ஒரு ஹக் கூட சரியா ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஹாய் சொல்லிட்டு லண்டன்ல இருக்காரு நம்மளுக்காக போ அப்படி ஜிம்மே சரி நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களா ஜிம் சொல்றாங்க. சொல்றாங்க ஜேகே ஜிம் கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிட்டாங்க. ஜிம் சரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஓ ஹக் பண்ண கூட பர்மிஷன் எடுத்து வருவியா சரி சரின்னு சொல்றாங்க. ஜிம்ல ஹக் பண்ணி ஏஸ் கிட்ட நீ தப்பா எடுத்துக்காத அவர் அவர் பஸ் வேணா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓ அந்த அளவுக்கு பாசம் உனக்கு ஆமா நிறைய பாசம் ஜிம் சொல்றாங்க. சீக்கிரம் பார்க்குறேன் அவருக்கு ப்ரௌடா இருக்கு பரவாயில்ல அந்த அளவுக்கு மனசு இடம் பிடிச்சிட்டேன்னா ரொம்ப இடம் பிடிச்சிட்டாரு ரொம்ப நல்லா தெரியுமா ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம சீக்கிரம் பார்க்குறாங்க புரியுது சொல்றாங்க. ஹக் பண்ண ஹக்
சர்வீஸ் பண்றாங்க. ஜிம்னா உட்கார சொல்றாங்க, சீக்கிரம் உட்காராங்க. ஜிம்ல உட்காராங்க. ஜிம்னா ஜங்காங்க வாங்க சொல்லிட்டு போறாங்க. ஜங்க் கிட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் பாருங்க, இவங்க தான் ஜங்க் ஆசிரியர் ப்ரொஃபஸரா இருக்காங்க. அப்ப ஜிம் நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம சீக்கிரம் பாக்குறாங்க, நம்ம ஜிம்ல ஜெயக்கோட மொத்த ஹிஸ்டரி அவர் சொல்றாரு. அவர் என்ன மாதிரி கிளாஸ் எடுப்பாரு, எப்படி இருப்பாரு சொல்லிட்டு இப்போ அவங்க பாக்குறாங்க. என்னப்பா சீக்கிரம் பத்தி ஜெய்கிட்ட சொல்லாம ஜெய்கோ பத்தி சீக்கிரம் சொல்றாங்க. ஜிம் பாக்குறேன், சீக்கிரம் சின்ன விஷயம் தெரியும், சீக்கிரம் ஜெய்கோ தெரியாது, அதான் நான் சொல்றேன் ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெய்கிக்கு ப்ரௌடாக இருக்க ஃபுல்லாக ஜிம்மை பற்றி ஜெய்கோ பற்றி மட்டும் பேசுறதுனால செகண்ட் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா என்னோட கசின் எப்படி மாறிட்டான்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் நாங்கள் இல்லை அப்பா எங்கள் அங்கிள் ஆண்டி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தாண்டி வேறு யாருக்கும் பேச கூட மாட்டான். ஆனால் இப்போ டோட்டலாக மாறிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிங்கும் நம்ம பார்க்குறாங்க, மேரேஜ் ஆகிட்டா அப்படி தான் எல்லாருமே மாறிடுவாங்க, ஹஸ்பண்டாக உலகம்னு சொல்லிட்டு வாழ்வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னா அம்மா பார்க்குறாங்க. இல்லை ஜெய்கி வந்து எல்லாத்துக்கும் டிசவுன் பாசன் ரொம்ப நல்ல ரொம்ப அழகாக பார்த்துக்கிறோம். ஜிம்னா எவ்வளோ சண்டை உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிற பார்த்துக்கிறாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்கிக்கு ப்ரௌடாக இருக்குது. இப்போ ஜெய்கி பார்த்தீங்களா ஆண்டி நீ உண்மை சொல்லுவா, நான் தான் வந்துட்டு உங்களுக்கு தேங்க் பண்ண சொல்றாங்க. என்ன பாஸ்ட் கேட்குறாங்க. இல்லை ஜிம்முக்கு வந்துட்டு என்ன சொல்றது தெரியாது சொல்றீங்க, ஆனால் அவங்க என்ன சொல்ல கரெக்டாக கேட்டுப்பா, நம்ம என்ன சொல்ல அப்படியே புரிஞ்சுக்கிறா, நம்ம சொல்றது கரெக்டாக இருக்கும் நம்புறான்னு சொல்றாங்க. இப்போ ஜிம் நம்ம அம்மா பார்க்குறாங்க. ஆமாப்பா நாங்கள் சொல்லாம நம்புவோம், அப்பா அம்மா பண்ண கரெக்டாக சொல்றாங்க. இப்போ என்ன ட்ரெஸ் பண்ணுறேன், நான் பத்திரம் பார்த்துப்பேன், என் ஜிம்முக்கு சேர்ந்தா கூட ஹார்ட் ஆகிறோம் இது பண்ண மாட்டேன் சொல்றாங்க. ஜெய்கி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போதும் எங்களுக்கு சொல்லிட்டு இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. ஜெய்கியை சொல்றாங்க. ஜெய்கி பார்த்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப இன்னசென்ட்டாக வளர்ந்த ஒரு குழந்தை. இப்போ உங்களை பற்றி இவ்வளோ சொல்றாங்க புரியுது, நீங்கள் எந்த அளவுக்கு கேர் பண்ணுறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஜிம்முக்கு டிசவுன் பாசன், ஜிம்மு உங்களுக்கு டிசவுன் பாசன் தான், நீங்கள் பட்டு எப்பவுமே 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ கேட்கற சீக்கிரம் ஜெய்கிக்கு ஹாப்பியா இருக்கு. ஜெய்கிக்கு இந்த இடத்துல பாசிட்டிவாகவே ஆகவே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ஜிம் பாக்குறீங்க, நீங்க எங்கேயும் பாசிட்டிவ் ஆகல ஜிம் கேட்கறாங்க. நான் பாசிட்டிவ் ஆகல சொல்லிட்டாங்க. அந்த டே ஃபுல்லா உணர்ந்துருப்பாங்க. ஜிம் பாக்குறாங்க. அப்ப அங்க போயிட்டு வருவாங்க. அங்கிள் ஆண்டி நாங்க போயிட்டு வரோம் சொல்றாங்க. பத்திரமா இருப்பா சரியா சொல்றோம், பிளஸ் பண்ணி அனுப்புறாங்க. ஜிம்மி செகண்ட் பாய் சொல்றாங்க, பாய்டா சொல்றாங்க. ஜிம் ஜெய்கி கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஜெய்கி பாக்குறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த டே வந்துட்டு அவர் ரொம்ப இந்த டே அவங்களுக்கு ரொம்ப செக்யூராக இருந்திருக்கும். ஜெய்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மின் ஜெய்கி லைஃப் ரொம்ப அழகாக மாறுது. ஜெய்கி சொன்னால் மட்டுமே ஜிம் எல்லாமே கேட்குறாங்க. ஜெய்கி சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒப்பிட்டு இருப்பாரு. ஜெய்கிக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெய்கி எல்லாமே இருக்கவே மாட்டார். ஒன் டே கூட ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் போய் ஆகணுமா ஜிம் கேட்குறாங்க. 2 days மட்டும் தான், ஓகே ஜஸ்ட் 2 days தான் ஓகேவா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அங்கே பாரு காலேஜ் லீவ் தானே, அப்புறம் என்ன கேட்குறாங்க. காலேஜ் லீவ் தான் நீங்களும் எப்படி இருப்பேன் ஜிம் கேட்குறாங்க. அங்கே பாரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஓகேவா, பிஸ்னஸ் மீட்டிங் ஓகே நான் போய் தான் ஆகணும், ஃப்ரெண்டு காய் வரேன் ஓகேவா, நான் அவங்க கூட போகிற சரியா சொல்கிறாங்க. அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. அம்மா விட்டாரு ஓகேவா சொல்கிறாங்க. எப்படி தூங்குவோம் நீங்கள் இல்லாமல் ஜிம் கேட்குறாங்க. ஜெய்கி பார்க்குறேன் அவருக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, நானே ரொம்ப கஷ்டப்படும் தூங்குறதுக்கு என்ன பண்ணுறது. ஜெய்கி சொல்கிறாங்க. ஜிம்ல சரி பத்திரம் போயிட்டு வரீங்களா ஜிம் சொல்கிறாங்க. சரி சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் ஓகே சொல்லி ஜெய்கி சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கி கூட்டு வந்து ஜிம்ல அவங்க அம்மா விட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கு தான் அவங்க ஜெய்கி எல்லாமே தூக்கமே வர மாட்டேங்குது. எப்பவும் தட்டி கொடுத்து தூங்க பாரு, இப்போ தூக்கமே வர மாட்டேன். ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பெட்டில் குழந்தைகிட்டே இருக்காரு 2 days. இப்போ ஜெய்கி 2 days ஆஃப்டர் தான் வராங்க. ஜிம் பார்த்தா அப்படி கியூட்டாக கவுட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. வேண்டாம்மா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டு ஜிம் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன் சாப்பிடல அப்படி கேட்குறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறது ஜெய்கி தான். ஜிம்ல அவங்க அப்பா அம்மா இருக்காங்க கூட பார்க்கல. அவரு அவங்க அவ்வளோ மேய்ட்டு இருக்காங்க. ஜிம் ஓடி போய் ஜெய்கியோட ஜம்ப் ஆயிடுறாங்க. ஜெய்கியும் கேட்ச் பண்ணிடுறாங்க. ஜிம்ல நமக்கு ஒரு மாதிரி வச்சு ஜிம்ல நம்ம போயிடுறாங்க. கிச்சனுக்கு ஜிம்ல அப்பாவும் எழுந்து போயிடுறாரு. அவங்க உள்ள இதெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க உள்ள போயிடுறாங்க. இப்போ ஜெய்கி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வரதுக்கு 2 days ஆயிடுச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்கணும் 2 days சொல்லிட்டு போனா சொல்கிறாங்க. அதே ஜிம் தான் இப்போ ஜெய்கி நெக்லஸ் ரப் பண்ணுறாங்க. பெருசாக வச்சுட்டு என்னாச்சுமா சொல்கிறாங்க. தூங்க வேலை தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்கணும். ஓகே ஓகே சாரி சரியா கூட்டிட்டு போய் சுச்சுவேஷன் கூட்டிட்டு போறீங்களா கூட்டிட்டு போயிருப்பா சரியா சொல்கிறாங்க. சரி புரியுது. மீட்டிங் எப்படி போச்சு கேட்குறாங்க. நல்லா போச்சு சொல்கிறாங்க. சரி அப்பா அம்மா இருக்காங்களே எனக்கு ஒரு மாதிரியா கேட்குறாங்க. எடுத்து ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே இல்லை. அதே சொல்கிறாங்க. இது அப்பா அம்மா விடுதீங்கன்னு சொல்ல நீ தானே சொல்லுவா, அப்பா அம்மா வினாக்கா கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பேன் நீ சொல்லுவல சொல்கிறேன், நீ கோச்சிக்கூடாது அப்படின்னு சொல்லுவல கேட்குறாங்க. அது அப்போ அப்படிதான் சொன்னேன். அவங்க பார்த்ததும் சொல்கிறேன் பார்த்து சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. என்னை பார்த்ததும் சொல்கிறாங்க. என் ஜம்காலை மிஸ் பண்ணேன்னா அதான் டக்கு என்ன ஏரியமாக சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. அப்பா அம்மா தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. இவங்க ஆமாம் அப்பா அம்மா தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. நான் யாரை ஹக் பண்ணி ஹஸ்பண்ட் தான் ஹக் பண்ணிட்டா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. ஆமாம் உன் ஹஸ்பண்ட் தான், அவனை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. திங்ஸ் தான் சொல்கிறாங்க. இந்த ஓகே வர வீட்டுக்கு லக்கேஜ் அல்லவா சொல்லி ஜெய்கி அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜிம் அவங்க அப்பா கூட பாய் கூட சொல்லவே கூட காரில் உட்காந்துறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறேன் பார்த்தீங்களா எப்படி இந்த குழந்தை எப்படி மாறிட்டான்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு லவ் கொடுத்துருக்காருமா சொல்கிறாங்க. அது இன்னும் கரெக்ட் தான் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம் ஜெய்கி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் வீட்டுக்கு வந்துருமே ஜெய்கி வந்து ஃபஸ்ட்டு தூங்குறதா சொல்கிறேன். தூங்க வைங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெய்கியும் சரி ஓகேவா சொல்லிட்டு கிட்ட வராரு. வா தூங்க சொல்லிட்டாங்க. ஜிம் ஜெய்கியோட ஃபேஸில் ஃபேஸ் வச்சுட்டு டூட்டாக பண்ணிருக்காரு. ஜெய்கியும் எனக்குமே இது எல்லாமே 2 days ரொம்ப மிஸ் ஆனிச்சு. ஜெய்கியும் அப்படி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே அழகாக தூங்கிட்டுப்பாங்க. இப்போ நம்ம டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு ஜிம் ஜெய்கி எல்லாமே இருக்கவே மாட்டார். அவர் இல்லாமல் அவருக்கு என்ன டேவே போவாது சொல்லுவார். அவர் சொல்கிற அப்படியே கேட்பாரு. அவங்க அப்பா அம்மா பார்க்குறீங்க இன்னசென்ட் பேபி இப்படி மாறிச்சு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஜென்னு பார்க்குறீங்கடா இப்பெல்லாம் இருக்கக்கூடாது, ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு அப்படி அப்சஸாக இருக்கிறது கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜென்னு பார்க்குறீங்க ஜெய்கி பார்க்குறீங்க என்ன ஏங்க ஜிம் டேஸ்ட் பண்ணுறீங்க டேஸ்ட் தான் பண்ணல கேட்குறேன்டா இருந்தாலும் இந்த அளவுக்கு 4 நிமிஷம் எப்படி மாட்டோம் தெரியுமா சொல்லி ஜென்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜெய்கி பார்க்குறாங்க. இவன் அப்படியே ஆப்போசிட் சொல்கிறாங்க. அவன் வேறனாலும் ஹாப்பியாக தான் இருப்பான் ஆனால் அவன் மாட்ட மாட்டானே சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அப்படியே சொல்கிறாங்க. ஜென்னு பார்க்குங்க அப்படியே அப்சஸாக இருக்கான்.
காசு கேட்குறாங்க. ஆமாம், என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குறான், என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுப்பான், அவன் ஏன்னு கூட கேட்க மாட்டான், அப்படியே சின்னதாக மாட்டினா போதும் அப்படியே பயந்து வந்து ஹக் பண்ணிப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம், எல்லாம் சண்டை போட்ட மாதிரி தெரிவிச்சுப்பாங்க பெரியது, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு என்கிட்ட வந்து ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்தா பேபி மாரி ஜிம் அட்டாச், ஜெக்கி அட்டாச்சாகவே இருப்பாரு. அது ஜெக்கிக்கு இன்னும் பிடிக்கும். அவருக்கு சின்னதாக கூட ஹர்ட் பண்ண மாட்டார், சின்னதாக கோவப்பட மாட்டார். அவர் திட்டினா கூட எதனா ஒர்க்கில் டென்ஷனாக இருந்தால் கூட திட்டினா கூட அவர் போய் பக்கத்தில் உட்காந்து பார்த்து அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், அப்படியே ஹக் பண்ணிக்கிறது, அவர்கிட்ட போய் அழுதுட்டு உட்காந்துருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஜெக்கிக்கு. இப்போ நம்ம ஜிம் தண்டா 1.8 ஜங்கவா தூங்க போகலாம், ஜிம்முக்கு போகிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, எனக்கு நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்கு ஓகேவா, ரீட் பண்ணிட்டு இருக்கா. ஜெக்கி சொல்கிறாங்க, அது சொல்லி லெசன் எடுக்கணும்டா ஓகேவா, எனக்கு இப்போயே நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுங்களா சொல்லிட்டு ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தூக்கம் வரல. ஜிம் சொல்கிறாங்க, ஜெக்கி பாங்க சார் ஓகே கொஞ்சம் நேரம் தூங்க வெயிட் பண்ண, இல்லைக்கா நீ தூங்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை அதே சொல்கிறேன் கம்ஃபர்ட்டே இருக்காது நீங்கள் இல்லை நான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன பண்ணிட்டோம் கேட்குறாங்க. அவர் புக்ஸை பார்த்துருக்காங்க, புக்ஸே பார்த்துட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணிட்டோம் ஜெக்கி பார்க்க கேட்குறாங்க. அப்பயுமா பார்க்க மாட்டாரு. ஜிம் படி ஜெக்கியோட லேப்பில் 2 ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துட்டு அவர் ஜஸ்ட் அவர் ஃபேஸ் வந்து ஜெக்கியோட ஜஸ்ட்டில் வச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி ஒரு ஹேண்டில் வந்துட்டு அவர் ஃபோட்டோ ஹோல்ட் பண்ணிக்கிறார், ஹிப்போட ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ஹேண்டில் புக்ஸ் ரெடி பண்ணிருக்காரு. ஜிம் பார்த்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் தூங்கிட்டு இருக்கும்போதே அவர் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த புக்ஸை படிச்சுட்டு இருக்காரு. இவர் கம்ப்ளீட்டாக புக்ஸை படிச்சு முடிச்சதுக்கு ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஜெக்கி அழகாக தூக்கிட்டு பார்த்து வெளில பட வைக்கிறாங்க. நீ சொல்லி நினைக்கிற அதாவது நான் இல்லாமல் இருக்க முடியாது, உண்மையை சொல்லவா என்னால் தான் இல்லாமல் இருக்க முடியாது. ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டச்சஸ் நீ இல்லாமல் இருக்க முடியாது தெரியுமா, உனக்கு இந்த ஜஸ்ட் நார்மலாக ஒரு அஃபெக்ஷன் ஹக் பண்ணுறல டச் பண்ணியிருக்காது அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, உனக்கு டச்சஸ் தான் எனக்கு வந்து இருந்தாங்க எப்படி சொல்கிறது ரொம்ப வீக்காக இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஜிம்மில் அழகாக தூங்கிட்டார். ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக லவ்லியாக ஜிம்மில் ஃபோன் கிஸ் பண்ணிட்டு தூங்க வைக்கிறாரு. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஜின்னா எனக்கு ஒரு பாய்பி பிறந்திருக்கான். ஜிம்முக்கு அந்த பேபி பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லி ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அம்மா நமக்கு பேபி பிறந்து அப்படி இருக்கும் கேட்குறேன். நம்ம பேபி பிறந்து அப்படி இருக்கும் உங்களை மறக்கமே இருக்குமா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க யார் மறக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்களை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே உங்களை மாதிரி போல்டாக இருக்கணும், போல்டாக இருக்கணும், கொஞ்சம் கோல்டாக இருக்கணும், என்ன மாதிரி கூட சொல்கிறாங்க. அப்படியே ஆமா என்ன சின்ன வயசுல நிறைய பேர் புள்ளி பண்ணாங்க அந்த மாதிரி கூட சரியா உங்களை மாதிரி போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ எனக்கு கேட்குறாங்க அதே சொல்கிறாங்க. எப்போனாலும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன 2 months இருக்குது காலேஜ் முடிட்டு இருக்க சொல்கிறாங்க. மேரேஜ் 6 months ஆகுது சரியா சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. 2 months காலேஜ் முடியுங்க அப்புறம் பேபி பற்றி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் நான் உடனே கேட்கல சொன்னேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ உடனே கேட்டாலும் நான் கொடுப்பேன் சரியா, ஆனால் என் பேபி ரொம்ப குழந்தையா இருக்குது சரியா, இந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை டக்குன்னு வேண்டாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முமே சரி இவனு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இது ஒரு குழந்தை இந்த குழந்தை இப்படி பேசிட்டு போகிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு விட்டு அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. அவருக்கு எனக்கு இப்படி குழந்தை இப்படி யோசிக்க தாட்டு ஏன்னா இவருக்கு விட்டு அது மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாருல்ல அவருக்கு அந்த குழந்தை இப்படி யோசிக்க தாட்டு வரல. இப்போ ஜிம் அழகாக ஜெக்கி பார்த்துருக்காங்க. அந்த பேபியில் கொஞ்சம் அப்புறம் ஜிம் வீட்டுக்கு வந்துருப்பாங்க. ஜிம்முக்கு அந்த குழந்தைய பார்த்து ஆசையாக இருக்குது. நமக்கு எப்போ குழந்தை பண்ணுறதுக்கு ஒரு ஆசை வந்துடுது. ஜெக்கி பார்த்தா ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி படிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டா நினைக்கிறத கொடுப்பீங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கொடுப்பேன் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் ஜிம். ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு சொல்லிக் கொடுங்க நல்லா படிக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி நான் ஜிம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி எதுக்கு அப்படி ஸ்டடிஸ் பண்ணுறாங்க சொல்லி ஜெக்கி விட்டுறாங்க சரி சொல்லிட்டு நல்லா எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஃபைனல் அவர் கிராஜுவேட்டும் ஆயிருக்காரு. ஜிம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு சரி ஓகே நான் கேட்க ரிவார்டு தருவீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கேட்க சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. க்யூட்டா ஒரு பாய் பேபி பார்க்கறதுக்கு கிட்டே உங்களை மாதிரியே இருக்கணும் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பேசுகிறாரு கேட்குறாங்க. ஆமாம் பேபி வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாருடா கொஞ்சம் வெயிட் பண்ணதான் சொல்கிறாங்க. எனக்கு பேபி வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு எனக்கு நிறைய டைம் எடுக்கும் நம்மளுக்கு, எனக்கு நீ ஒரு பேபி தான் ஓகேவா, எனக்கு நிறைய உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுமே சொல்கிறாங்க. டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் 6 months 8 months டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு பேபி வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறேன் நான் தான் நல்ல மார்க் எடுத்துட்டானே எனக்கு ஹனிமூன் கூட்டிகிட்டு போங்க பேபிலாம் வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க பேபி வேணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஆனால் ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பேபி பிறந்ததுக்கு அப்புறம் கூட நீ இப்போ எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும் கூட சரியா சொல்கிறாங்க. கொஞ்சமாக நீ மாறினா சொல்கிறாங்க. அதே சொல்கிற கொஞ்சமாக நீ சேஞ்சஸ் ஆனால் அவ்வளோதான் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இல்லை மாற மாட்டேன் ப்ராமிஸ் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி நம்பலாம் சொல்கிறாங்க. சார் ஓகே ஏன்னா எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஓகேவா, எனக்கு பேபி பற்றி பிளான் இல்லை நீ கேட்குறதுக்காக தான் ஓகே சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு ஆஃப்டர் பேபி பிறந்ததுக்கப்புறம் அச்சோ குழந்தை அழகாக அப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன் இதான் இன்டர்வியூ எஸ்கேப் ஆனால் கேட்குறாங்க. அப்படிலாம் ஆக மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கோ அதே மாதிரி ஜம்மு தான் சொல்கிறேன் கேட்கும் சரியா சொல்கிறாங்க. கேட்பான்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது அப்படி சொல்கிறாங்க. ஃபைன் ஜெக்கி ஜிம்மில் அனுப்பி போயிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக மேலே போயிருப்போம். ஜிம் பார்க்குறாங்க. பாப்பா வந்துடுங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன ஒரு ரவுண்டு போகவா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இதானே கேட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் இப்போ ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே இதே மாதிரி லவ் இருக்குன்னா சொல்கிறாங்க. எப்போ லவ் பண்ணுவோம் நிறைய லவ் பண்ணுவோம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பார்க்கலாம் அப்படி சொல்கிறாரு சொல்லிட்டுருக்காரு. ஃபைனலாக இப்போ ஜிம் அவர் காலேஜ் முடிச்சு 3 months ஆஃப்டர் இருந்தா ஜிம் பார்த்து பயங்கர வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி மேலே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனலாக கன்ஃபார்மே ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டிஸியாகவே இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். நான் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி தானே சொல்கிறாங்க. அச்சோ சொல்லக்கூடாது சரி பாப்பா வந்து பிளஸிங்ஸ் சரியா கால் பிளஸிங்ஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அழகாக பார்த்துக்கலாம் கேர் பண்ணுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க க்யூட்டாக அது பேபி வளர்ந்து அவ்வளோ ரசிக்கிறாரு. ஸ்டமக்கு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வயிறு எவ்வளோ அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ஜேகே ஜிம் ஸ்டமக்கு பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவர் கிஸ் பண்ணுறாரு. ஜிம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே அவருக்கு எப்பெல்லாம் ஜிம்முக்கு பிடிக்குமோ ஜங்காவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே நிக்கலா ரப் பண்ணிட்டு இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படி எதாவது சொல்கிறாங்க. நீ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவருக்கும் பிடிச்சிருக்கு. அவர் கூட எப்படி இருக்குது அவருக்கு ப்ரெக்னென்ட் ஆனது ரொம்ப ஹாப்பி தான். ஜேகே பார்க்குறாங்க பாரு ஆனால் வார்னிங் பண்ணிட்டே இருக்காரு. பேபி வந்ததுக்கு லவ் எனக்கு வந்துட்டு ஈக்குவலாக கொடுக்கணும் குறைக்கவும் கூட சொல்கிறாங்க. குறைக்க மட்டும் சொல்கிறாங்க. ஃபைனலி இப்போ அவங்களுக்கு ஒரு பேபியுமே பிறந்துருக்காண்டா. ஒரு பாய் பேபி தான் பிறந்து ஜிம்னு ஆசைப்பட்ட ஜிம் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்ட பாய் பேபி சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஒன்று அப்படி பேபி ட்ராப் பண்ணி தராங்க. ஜிம் வந்து பார்க்குறாங்க. எப்போ நீ நம்ம வீட்டுக்கு வந்துருக்கியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க இல்லைம்மா ஜம்கோ பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறது ஜம்கோட அப்பா வந்து அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம்மில் வந்துட்டு பேபியும் பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நானே பார்த்துக்கிறேம்மா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் பேபி வந்துட்டு இப்பனாக்கா ஜேகே ஜிம்மு மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. பேபி பிறந்து ஒரு 5 month இருக்கும். ஜேகே 5 month தான் ஜிம் ஜேகே கூட எதுவுமே நடக்கல. எனக்கா ஜிம்மில் சின்ன பையன் ஜேகே வந்து ஹார்ட் பண்ண கூட நினச்சிட்டு பாரு. சின்ன கூட அவனுக்கு பேபி பையன் வரக்கூடாது சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பார்த்துட்டு பாரு. இப்போ 5 month ஆஃப்டர் தான் ஜேகேக்கு நாளைக்கு வந்து ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சிச்சோ செல்லம் ஜிம் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க. வா கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பேபி அழகாக வந்துட்டு தொட்டிட்டு பழக்க வச்சுக்கிட்ட போகிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் லேப்டாப் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சி ஜம்கா வேண்டாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க வேண்டாம் பாப்பா தூங்கிட்டு இருக்கானா சொல்கிறாங்க. அவன் தூங்கிட்டு தானே இருக்கான் சொல்கிறாங்க. அதை சொல்லுவாங்க தூங்கிட்டு தானே இருக்கா இப்போ கஷ்டம் கேட்குறாங்க. அப்படி பின் இதுக்கு ஆஃப் சொல்லுவோம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க என்ன கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏண்டா பேபி பிறக்கணும் என்ன சொன்னால் கேட்குறாங்க. பேபி பிறக்கணும் என்ன சொன்னால் கேட்குறாங்க. என்ன சொன்ன கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லி என்ன சொன்ன கேட்குறாங்க. அது பாப்பா பிறந்தாலும் உங்களை பாசமாக தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறது பாசமாக கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஏண்டா எதுவும் நான் குழந்தை மேலே கை கால போட்டுன்னு சொல்லிட்டு தள்ளி படுக்க வைக்க சொல்கிறேன். என்ன கேட்குறாங்க. தள்ளி படுக்க சொல்லல உங்கள் மேலே பாப்பாவோட மேலே உங்கள் ஹேண்டு கை கால போட்டுன்னு தான் தள்ளி படுக்க சொன்னேன் ஜிம் சொல்கிறாங்க. அவர் தொட்டிட்டு இருக்க சொல்கிறாங்க. தொட்டிட்டு போட்டால் கொஞ்சம் தூங்குவோம் அப்புறமா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க மனசு கேட்குறாங்க. உங்களை தான் நினச்சிட்டு இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் போய் சொல்கிறாங்க. உங்களை தான் நினச்சிட்டு இருக்கா ஜிம் ஜேகே ஒரு ஷர்ட் போய் கழிச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறேன் அப்படியே இருக்கு.